அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். சித் சொரூபனும் சாந்தனும் பரபிரம்மமும் சத்குருவும் உமாபதியுமான ஈசனை யான் வணங்குகிறேன். பரமகுரு சிவானந்தனை வணங்குவதுடன் வணக்கத்துக்குரிய மற்ற மகான்களையும் நாளும் வணங்குகிறேன். அளவற்ற இன்பமளிக்க ஆதரவாக இருப்பனும் பரிபூர்ண ஆனந்த மூர்த்தியும் தயாபரனும் மகிழ்ச்சி மிக்கோனுமாகிய சத்குருநாதனை யான் வணங்குகிறேன். சித்தவேதம் 4வது அத்தியாயம் இதுதான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஈஸ்வர சேவை என்றால் என்ன? பொதுவாக ஈஸ்வரனிலிருந்து தான் நமக்கு அந்த மனம், அகங்காரம் எல்லாமே அதுல இருந்தா உருவாச்சது. இந்த உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தையும் அந்த ஈஸ்வரனை நாம் நமக்குள் வச்சு நிலை நிறுத்த தெரியாமல் இருப்பதால் தான் அந்த நிலை நமக்கு வந்தது உருவாச்சது. அப்படி இருக்க வெளியில் பிரதிபலிக்கப்பட்ட பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு கல்லாலேயோ இல்லை உலோகத்தாலேயோ மரத்தாலேயோ செய்த பொம்மைகளை அதில் தான் ஈஸ்வரன் இருக்கிறான் என்று நம்பி அதற்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து அபிஷேக ஆராதனைகள் செய்வது என்பது நம்மளுடைய ஜீவசக்தியான வாயுவை அதோகதியாக்கி விரயம் செய்தால் மட்டுமே அது அத்தகைய செயல் என்பது நடைபெறும். அது தனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர சக்தி அது வெளியில் விடும்போது தானே இத்தகைய நிலை நடைபெறுகிறது. அப்ப பக்தி என்ற முறையில நமக்கு மோட்சம் கிடைக்கும் என்ற முறையில ஒரு தவறான ஒரு வழிகாட்டல் அதை பின்பற்றுவதால் தான் இத்தகைய நிலை என்பது நமக்கு ஏற்படுகிறது. பொதுவாக இந்த ஜீவனுக்கு விமோச்சனம் கிடைக்க வேண்டும். பொதுவாக இயல்பாக ஜீவனுடைய அந்த குணம் என்பது நிர்பந்தன், எதற்கும் பந்தப்படாதவன், கட்டுண்டாதவன், நிர்முக்தன், நிர் அகங்காரன், நிர்மோகி, ஆசை இல்லாதவன், நிற்சங்கன், சங்கம் இல்லாதவன். அப்படிப்பட்ட அந்த ஜீவனுடைய நிலையை நாம் அறியாமல் அந்த ஜீவனை அதோகதியாக்குவதால் தான் இந்த ஜீவனுக்கு வெளியில் பந்தப்பட்டிருக்கிறது. அந்த பந்தத்திலிருந்து அந்த ஜீவன் தானே விடுதலை விமோச்சனம் பெறுவது தான் உண்மையான அது மோட்சத்துக்குரிய அந்த மார்க்கம். அது பொதுவாக உலகத்தினுடைய அந்த பந்தங்களை நாம் கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கின்றோம். அதுக்குதான் ஞானபிதா ஒரு பலகையை நம்ம மார்புடன் சேர்த்து 2 கைகளாக இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு அந்த பலகைய விடுன்னா விடுமாதுது, ஐயோ என்ன அந்த பலகை பிடிச்சிட்டு இருக்கு, என்ன விட மாட்டேன்து அப்படின்னா அது விடுமா? அது விடாதது. நாம் தான் அந்த பலகை விட வேண்டும். ஏன்னா நம்மை அறிந்துதான் அந்த பலகையை நாம் பிடித்து வைத்திருக்கின்றோம். இப்ப நம்மளுடைய அந்த நிலையிலேதான் அதை அறிந்துதான் அதை விட வேண்டும். அது அப்படியானா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த 2 கைகளை அந்த படித்திருக்க அந்த கையை விட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா பலகை நம்ம விட்டு கீழே விழுந்து விடும். அப்படி நம்ம செய்வதற்காக நம்மளுக்கு மனம் வரமாட்டேங்குது. ஏன்னா அந்த பந்தத்தை விட நமக்கு இன்னும் மனம் இல்லை. அப்பதான் அப்படித்தான் தன்னுடைய சக்தி தான் அது வெளியில வியாபித்த போது, அது தனக்குள்ள அது நிலைநிறுத்த தெரியாம வேலைத்த போதுதான் அந்த சக்தியில் இருந்து தான் அவரவர்களாகி அந்த உலகம் என்பது உண்டாச்சு. நைட்டு தூங்க சொல்ல நமக்கு அந்த உலகம் என்கின்ற ஒரு நிலை இருக்கா? கிடையாது. நம்ம காலையில எழுந்து விழிக்க சொல்லதான் அந்த உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தை நமக்குள்ள அது உருவாகுது. அப்ப அந்த இதுலயே நம்ம திரும்ப திரும்ப மாட்டிக்கொள்கின்றோம். நம்மிடமிருந்து அந்த ஜீவசக்தியான வாயு நைட்டு தூங்க சொல்ல அது நமக்குள்ள அது உள்ளே அந்த மனம் லயிச்சு இருக்குது. ஆனா காலையில எழுந்தோன்னா மனம் வெளியில வருது. அது வெளியில் வந்தோன்னா அது வெளியில பந்தத்துல அது மாட்டிக்கிட்டது. ஆனா அதையே நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம். அதை உருவத்துக்கு நம்ம மனசு வரல. இதுக்கு அடிப்படை காரணம் என்ன?
நாம் உருவாக்கிய அந்த உலகம்தான், அவரவர்கள் உருவாக்கிய அவரவரிலிருந்து உருவாகிய உலகம்தான். நைட்டு தூங்க சொல்ல கிடையாது இல்ல, காலையில எழுந்துக்க சொல்ல அவரவர்கள் அது உருவாக்கியது தானே. அந்த உலக பந்தத்திலேயே நம்ம திரும்ப திரும்ப மாட்டிக்கிறோம். அப்ப நம்மளுடைய அந்த ஜீவசக்தியான வாய் வெளியில வியாபிக்கவே தானே. அதுல இருந்து தானே ஒரு சிருஷ்டிகள் என்பது நமக்கு அது உருவாச்சு. உலகம் என்கின்ற ஒரு சிருஷ்டி. அதுல தானே தாயாரு, தகப்பனாரு, மனைவி, மணாளன், புத்திரன், புத்திரின்ற மாதிரி பல்வேறு சிருஷ்டிகள் நமக்குள்ள அது உருவாச்சுல. அப்ப அதை பிடிச்சிட்டு நம்மளால இதுதான் நம்ம கட்டி பிடித்து வைத்திருக்கின்றோம். எப்போ நம்ம அந்த உலகம் என்கின்ற ஒரு நிலைய, ஒரு அவஸ்தையை நம்ம உருவாக்கினோமோ, அப்ப அந்த உலக பந்தத்திலிருந்து நம்ம விடுபட முடியாதது. நம்ம உலகத்தம் என்ற ஒரு நிலையை நம்ம உருவாக்கி கொண்டே இருந்தோம் என்றால், அந்த உலகத்தினுடைய பந்தத்திலிருந்து நம்மளால விடுதலை பெற முடியாதது. அதை உருவாக்காமல் இருப்பதற்கான கலையை நாம் கற்க வேண்டும். அதுதான் நமக்கு ஞானபிதா காட்டிக் கொடுத்த சித்த வித்தை. அப்ப எப்படி அது உருவாகுது? நைட்டு தூங்க சொல்ல நமக்கு இல்லையே, கல்ல எழுந்து சொல்லதானே அது உருவாகுது. அப்ப விழிப்பு நிலையில எந்த நேரமும் அந்த உலகத்தை உருவாக்காமல் இருப்பதற்கு நாம் என்ன பண்ணணும்? நமக்குள்ள அது ஜீவசக்தியான வாயு வெளியில வியாபிக்க விடாமல் ஞானபிதா காட்டிக் கொடுத்த அந்த வித்தையும் கிரமங்களுடைய வாழ்க்கையும் சித்த வேதத்தினுடைய அந்த புரிதலோடு சதா சர்வ காலமும் நமக்குள்ளேயே அந்த ஜீவசக்தியான வாயுவை வெளியில வியாபிக்க விடாமல் இருந்தால், அப்ப அந்த புலங்கள் வழியே அந்த ஜீவசக்தியான வாயு வெளியில வியாபிக்கவே தான் அந்த உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தை. உலகம் உருவாயிடுச்சுன்னா நமக்கு மாயையில திரும்ப திரும்ப நம்ம போய் மாட்டிக்கிறோம்ல. அப்ப அதை உருவாக்காமல் இருக்க வேண்டும். அப்பதான் அதுல இருந்து நம்ம விடுதலை பெற முடியும். நம்ம ஜாதி, மதம், இனம், வேறுபாடு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோமே. ஒரு நைட்டு தூங்கிட்டு இருக்கோம். நம்ம பக்கத்துல ஒரு 4ஆம் வர்ணத்தினர் என்று சொல்லக்கூடியவர் கீழ் ஜாதி நம்மளால நம்ம அபிமானித்துக் கொண்டிருக்குமே ஒரு தவறான முறையில. அவர்கள் கூட சரி, நம்ம பக்கத்துல படுத்திருந்தா கூட நம்மளுக்கு என்ன தெரிய போகுது? படுத்திருந்து நம்ம மேல ஒரு கையோ, காலோ போட்டிருந்தா நம்மளுக்கு எதுவுமே தெரியாதது. அப்ப தூங்க சொல்ல நம்மளுக்கு எந்தவித பேதமும் இல்ல. ஏற்கனவே முதல் அத்தியாயத்துல ஞானபிதா ஜீவ சிவகம் சிவ ஓம் அது தூங்க சொல்ல சிவனாகத்தான் நம்ம இருக்கிறோம். அந்த ஜீவன் ஒரு பல கொலை குற்றங்கள் செய்த கொலை பாதகன் கூட சரியது. அவனுடைய ஜீவ சக்தியான வாய்வு வீழ்ச்சிருக்க சொல்ல வெளியில வியாபிக்கவே தான் அவன் செஞ்சான். ஆனா அவனுக்குள்ள நைட்டு தூங்க சொல்லோ அந்த மனம் லயிச்சு இருக்க சொல்ல ஜீவனோட அவனும் ஒரு சிவனாகத்தானே இருக்கிறான். ஜீவ சிவ அம்மாகத்தானே இருக்கிறான் அவன். அப்ப அப்படி நம்ம பார்க்க சொல்ல நம்ம தூங்க சொல்லோ இதே 4ஆம் வர்ணத்தினர் சொல்லக்கூடிய நம்மள கையோ காலோ பட்டாலும் நம்ம எதுவுமே தெரியறது இல்லை. ஆழ்நிலை தூக்கத்துல ஒரு புத்திரன் நம்மளுடைய சொந்த புத்திரர்களோ அவருடைய மனைவியோ இல்ல சகோதரனோ நம்ம நண்பர்களோ யாருடைய கால் கை நம்ம மேல பட்டா கூட நம்மள தெரியுது இல்ல. அதே மாதிரிதான் நைட்டு நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கோம். அப்ப 4ஆம் வர்ணத்தினர் என்று அவர் சொல்லக்கூடியவர் ஒரு அருவருப்பான ஒரு உணவை அவர்கள் இயல்பாவே சாப்பிடுறாங்க. அதுக்குதான் ஞானப்பிதா ஒரு செத்த மாட்டை ஒரு குழியில போட்டு புதைச்சி அது புழுத்த பின் அந்த புழுக்களை எடுத்து கஞ்சியாக காய்ச்சி சாப்பிடுகிறான். ஆனால் அவன் தூங்குகின்ற சமயத்தில் மேற்சொன்ன அந்த புழு கஞ்சிய அவர் ஒரு கரண்டில எடுத்து நமது வாயை திறந்து வாயில ஊத்தினார். அது என்னவாகுனா தூக்கத்துல நம்ம அறியாமலே அது உள்ள இறங்கிடும் வந்தது. அப்ப என்ன காரணம்? நம்ம மனம்னு ஒண்ணு இருக்கு தானே. இது தவறு, இது குற்றம், இது நல்லது, இது கெட்டது, ராக துவேஷங்கள் அது மனம் ஒன்று இருக்குதான. ராக துவேஷங்கள் என்பது இயல்பாக அது ஏற்படுகிறது. ஒரு அடங்கிய மனமாக இருக்கும் போது ராகதுவேஷம் இல்லைல்ல. தன்னுடைய சக்தி வெளியில வியாபிக்காமல் உள்ளுக்குள்ளேயே நிலை நிறுத்தும் போது தான் அது அடங்கிய மனமாக ஆகிறது. அப்ப அந்த அடங்கிய மனம் தானே
அந்த ஜீவன் உற்பத்தியான அந்த ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த குருவாக வழிகாட்டக்கூடியதாக அதுதானே அமைகிறது இது. ஆனா நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஜீவனை வெளியில விட்டுறோம், விட்டுட்டு உலகத்தை திரும்ப திரும்ப உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். அப்ப அதுல இருந்து நம்ம விடுபட முடியல, மாட்டிக்கிட்டே இருக்கிறோம். எப்போ ஒண்ணு உருவாக்கணுமோ அதனுடைய இன்பத் துன்பங்களுக்கு, ராக துவேஷங்களுக்கு நம்ம அடிமைப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அது அப்ப அதுக்குதான் நம்மளால அதை விட்டு வெளியில வர முடியாதது. அப்ப உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தையை நமக்குள்ள அது உருவாக்காமல் இருக்க வேண்டும். அது அப்ப தன்னுடைய சக்தி தன்னிலிருந்து வெளியே வியாபிக்க அந்த சக்தியிலிருந்து தான் சிருஷ்டிகள் உண்டாயின. தன்னால் சிருஷ்டிக்கப்படுகிற அந்த பொருளை தானே கட்டிப்பிடித்து புலம்புகிறோம். நம்ம உருவாக்கின சிருஷ்டியே நம்ம கட்டி பிடிச்சிட்டு அதுல இருந்து வெளியில வராம அதுதான் நம்மளுடைய உலகம் என்று அதனால் ஏற்படும் ராக துவேஷங்களுக்கு அந்த மாயையில அகப்பட்டுட்டு நம்ம தான் அது புலம்பிக் கொண்டிருக்கின்றோம். அதுக்குதான் இப்ப ஞானபீடா அந்த பலகையை கூட உதாரணமாக சொல்லறது. அப்ப மேற்கொண்ட அந்த பலகையை கட்டிப்பிடித்து அழுது கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரிதான் நம்மளுடைய அந்த உறவுகளிலிருந்து வெளியில பந்தத்துல நம்ம கட்டி பிடித்து கொண்டு நம்ம புலம்பிக் கொண்டிருக்கின்றோம். அந்த பிடிப்பை அதிலிருந்து வேறுபடுத்தி அந்த சக்தியை தன்னில் நடத்தி அந்த பிரம்மந்தரத்தில் லைக்க செய்வது தான் அதுதான் உண்மையான அது மோட்சம் சொல்றது. அதுக்குதான் உபதேசம் என்பது தேவைப்படுது. உபதேசம் எதற்காக வேண்டி? மோட்சம் சித்திப்பதற்காக. அப்ப மோட்சம் சித்திக்க அந்த ஜீவனுக்கு என்ன கதி வேணும்? கீழ்கதி வேணுமா மேல்கதி வேணுமா? மேல்கதி தான் வேணும். ஜீவனுக்கு மேல்கதி வேண்டும். கீழ்கதி என்றால் என்ன? அது மாயையில் மாட்டக்கூடிய கதி, ஜீவனை அதோகதியாக்கக்கூடிய கதி, ஜீவனை ஒன்றுமில்லாமல் செய்து அது மரணத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய கதிதான் கீழ்கதி. அப்ப ஜீவனுக்கு மேல்கதி கிடைப்பதற்கான உபதேசம், அதாவது உலகத்தில் இப்ப நடைமுறையில இருக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கேன்னா அதுக்குதான் சிஷ்யன் சொல்றாரு, இருக்கு. சிவா ராமா இந்த மாதிரி நாமங்களை ஜபிக்கிறதோ, பஞ்சாட்சரம் முதலிய மந்திரங்களை சொல்றதோ, மகா வாக்கியங்களான பிரம்ம உபதேசங்களை சொல்றதோ, இப்ப இதெல்லாம் ஜீவனுக்கு மேல்கதி நடக்கத்துக்கான உபதேசங்கள் என்று சீடன் சொல்றாரு. ஆனா இதை தவிர நிறைய இருக்குது இந்த உலகத்துல. இவைக்கெல்லாம் ஜீவனுக்கு மேல்கதி கிடைக்கிறதான்னா உண்மையில அது கிடைக்கிறது கிடையாது. சிவா ராமா நாராயணா இந்த மாதிரி மந்திரங்களும், அது இல்லாம நமச்சிவாய ஓம் ஐம் கிளீம் சவ், அடுத்தது பரமேஸ்வரி சுவாக, வதவாக் வதவத வாக்வாதினி பரமேஸ்வரி சுவாக என்றோம், ஓம் ஹரிம் நமச்சிவாய என்றோம், நமோ நாராயணா என்றோம். அந்த மாதிரி ஏகப்பட்ட மந்திரங்கள். பிரம்ம உபதேசங்கள்ல பிரஜானம் பிரம்ம என்றோம், அகம் பிரம்மாஸ்மி என்றோம், தத்துவமசி என்றோம், அயமாத்மா பிரம்ம என்றோம். இந்த மாதிரி வாக்கியங்களும் காயத்ரி மந்திரங்களை சொல்றதும். அப்ப இதெல்லாம் ஜீவனுக்கு மேல்கதி கிடைக்கிறதுக்கு வழிவகுக்காது. ஏன்னா இந்த மந்திரங்களை நாம் உச்சரிக்கும் பொழுதே நம்மளுடைய ஜீவசக்தியான வாய்வு அது அதோகதியாகி கொண்டு தான் இருக்கிறது. எப்போ ஒரு செயல் செய்யும் பொழுதே ஜீவனை நம்மளால காப்பாற்ற முடியல, இதுதான் ஜீவன் முக்திக்கு வழிவகுக்கும்னு சொல்லிட்டு இந்த மந்திரங்களை உச்சரிக்கும் போதே ஜீவனை நம்மளால காப்பாத்திக்கிறதுக்கு தெரியல. அப்ப எப்படி இந்த மந்திரங்களை உச்சரிச்சன்னா அது எப்படி நம்மள அது மோட்சத்துக்கு அழைத்து செல்லும்? அப்ப அந்த மந்திரங்கள் நம்ம உச்சாடனம் செய்ய சொல்லியே நம்மளுடைய கதி கீழ்நோக்கி தானே போய்கொண்டிருக்கிறது. வெளிநோக்கித்தானே, மரணத்தை நோக்கித்தானே அது பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அப்ப வெளியில் ஈஸ்வரன் இருப்பதாக கருதிதானே நம்ம இதெல்லாம் உச்சரித்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் என்னை காப்பாத்தும் என்று. அப்ப அதுக்கா உபதேசம்?
அதெல்லாம் உண்மையான உபதேசம் என்பது அது கிடையாதது. அப்போ இந்த மாதிரி உச்சரி சொல்ல நம்மளுக்கு என்ன ஆகுது? அக்னி சுரூபமா இருக்கின்ற நம்முடைய ஜீவசக்தியான அந்த வாயுவானது சப்த ரூபமாக ஜீவனாய் தேகமாய் இருக்கின்ற நமக்குள்ள தேகமாக இருக்கின்ற அந்த வாயு தன்னிலிருந்து தகித்து எரிந்து கீழ்கதியாக போகிறது, அபானனாக அது மாறுகிறது. அப்பதான் நாம் செத்து போறோம். இந்த மாதிரி கீழ்வதி இல்லாம மேல்கதி கிடைப்பதற்குத்தான் உபதேசம் என்பது தேவைப்படுகிறது. உபதேசம் என்பது உப பிளஸ் தேசம், அதாவது சமீபம். சமீபம் தேசம் என்றால் ஸ்தானம், அதாவது இடம், அதாவது சமீப ஸ்தானம். அதுக்குதான் பேருது. நமக்கு ஜீவன் இல்லாவிட்டால் ஸ்தானம் உண்டாகணும் கிடையாது. ஜீவனுக்குன்னு இருக்கிற இடம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ஜீவனுடைய இடம்னு ஒண்ணு இருக்குல்ல. அது அந்த இடத்துல இருந்து ஜீவன் உண்டாச்சு. ஜீவன் ஒண்ணு இல்லைன்னா ஸ்தானம்னு ஒண்ணுனே கிடையாது. அப்போ உண்மையில ஜீவன் அதனுடைய இடத்துக்கு போய் சேரணும்ல. அப்ப ஸ்தானம் யாருக்கு? ஜீவனுக்கு தானே வேண்டும். வந்தது அதனுடைய உற்பத்தி ஸ்தானமான எங்கிருந்து அது ஆரம்பிச்சதோ அதே இடத்துக்கு போய் சேரணும்ல. அதுதானே ஜீவன். அதனுடைய எங்கிருந்து உற்பத்தி அதே ஈஸ்வரனோடு தானாய் தன்மயமாகி அப்பதானே அது தீரம் வந்தது. அப்போ ஏதேனும் ஒரு நடையில் நடக்கிற ஏதோ ஒரு இடத்துல நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம். நம்ம அறியாம ஏதாவது ஒரு சத்தம் திடீர்னு உண்டாச்சு, ஒரு பயம். அந்த டைம்ல நம்ம ஒரு பயப்படுறோன்னா, இல்ல ஒரு குழியிலயோ இல்ல ஒரு கால் தவறி நம்ம கீழே விழ சொல்ல நம்ம பயப்படுறோம்ல. அப்ப அந்த டைம் என்ன ஆகுது? ஜீவன் ஒரே கதியாக ஒரு மூச்சையாய் விழுந்துடுறாங்கன்னு சொல்றாங்க. அந்த டைம்ல பயத்தால அந்த டைம்ல என்ன நடக்குது நமக்குள்ள? அது அப்ப ஜீவன் ஒரே கதியாக மேல் பக்கமாக அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துல போய் சேருது. அந்த டைம்ல அந்த பயப்படுற சமயத்துல அது எங்க போகுது? கிழந்து மேலதானே போகுது. அப்போ எங்கிருந்து போகுது? நம்ம உள்ள இருந்து போகுதா வெளியில இருந்து போகுதா? ஜீவன் அது நமக்கு உள்ள இருந்து தானே அது போகுது. அப்ப ஜீவனுடைய ஸ்தானம் எதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு அது மேல் பாகம் தான் அது. அப்ப நம்முடைய ஜீவன் நம்ம உள்ளில் வியாபித்து மூத்திர துவாரத்தின் நுனி வரை இருக்கிறது. அங்க ஜீவன் இல்லைன்னா சுக்கிலம் கிடையாது. அந்த ஜீவன் தான் அந்த இடத்துல சுக்கிலம். அது அந்த ஜீவன் மூத்திர துவாரத்தில் பாதி வரதான் வருதுன்னா நம்மளால சுக்கிலமோ மூத்திரமோ நம்மளால வருவதுக்கு இல்ல. அது அப்ப மூத்திர துவார கடைசி வரை அந்த சுக்கிலமும் அந்த மூத்திர துவாரத்தை வெளியில் தள்ளுகிறது என்றால் நம்ம மூத்திர துவாரம் நுனி வரை கால் கட்டை விரல் நுனி வரை எல்லா இடத்துலயும் இந்த சுக்கிலம் என்பது ஜீவசக்தியான வாய்வு என்பது எல்லா இடத்துல அது வியாபித்து இருக்கிறது. அது அப்ப அந்த மூத்திர துவாரத்தின் கடைசி வரை இருக்கிற அந்த ஜீவன் நம்ம பயப்படும் போது அது மேல்கதியாக அதிவேகமாக அது ஏறுகிறது. அந்த சமயம் ஜீவன் எங்கிருந்து ஏதுன்னா அந்த மூத்திர துவாரத்தின் அந்த உற்பத்தி ஸ்தானமாக அந்த அடி பாகத்திலிருந்து அப்ப ஜீவனுடைய மொத்த ஜீவனம் சரியது. அதனுடைய சைதன்யம் ஃபுல்லா அது நேரடியாக நம்மளுடைய அந்த பிரம்மாண்டத்தை நோக்கி அது இருப்பிடத்துக்கு அது செல்கிறது. அது அப்போ உள்ளிலிருந்து இந்த மாதிரி உள்ளில் இருக்கக்கூடிய அந்த ஜீவனுடைய மார்க்கத்தை தான் நம்ம நன்றாக்க வேண்டியது. அதுக்குதான் அப்ப அந்த ஜீவனுடைய மார்க்கத்தை நன்றாக்க வேண்டும் என்றும் அப்பதான் நமக்கு அந்த மேல்கடி கிடைக்க வேண்டும் என்று அதால் தான் சொல்லுது. இந்த மாதிரி இல்லாம தனக்குள்ள இருக்கிற அந்த ஜீவனை உள்ளுக்குள்ள வியாபித்திருக்க அந்த ஜீவனை வெளியில விட்டோன்னா என்ன ஆகும்? நம்ம செத்துதான் போவோம். அப்ப அதுக்குதான் உள்ளிருக்க மார்க்கத்தை நன்றாக்கி அதன் வழியை ஒரே கதியாக சதா நடத்த வேண்டும். அப்பதான் அந்த ஜீவனுக்கு கதின்னு மற்ற எந்த விதத்திலையும் அந்த ஜீவனுக்கு அது கதி என்பது கிடையாது. அப்ப யாராவது செத்து போற சமயத்துல நீங்க பார்த்திருக்கலான்னு பார்த்தீங்கன்னா சீடன் பார்த்திருக்கேன்னு சொல்றது. அந்த சமயத்துல அந்த சுவாசத்துடைய கதி அந்த மூச்சின் வழி எந்த பக்கம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மேல் பாகத்துல. அந்த தருணத்துல கிடைக்க வேண்டிய கதி தான் இப்ப நம்ம சொல்லி தரக்கூடிய கதி. அதுதான் ஞானபிதா நமக்கு காட்டி கொடுத்த உபதேசம். அதுதான் இந்த கதி தான் நமக்கு அந்த டைம்ல கிடைக்க வேண்டியது.
ஆனா பொதுவாக உலகத்துல பிறப்பு உண்டானால் இறப்பு உண்டென்று நாம எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். பொதுவாக உலகத்துல மாயையில் அகப்பட்ட அந்த மனிதர்கள் பொறுத்தவரை பாத்தீங்கன்னாலே தன்னுடைய ஜீவனை அதோகதியாகியே அந்த மாதிரி பழக்கப்பட்டு இருந்ததால என்ன ஆகுதுன்னா, பிறந்துட்டா இறந்துடுவோன்றவரு அது ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. அவருக்கு அந்த மாதிரி வந்தது, ஒரு ஆழ்மனதில் அது பதிவாயிடுச்சு. அது ஏன்னாலே ஜீவன் தன்னுடைய அந்த பிரம்மம் என்ற நிலையிலிருந்து அது மாயை என்ற நிலையில வந்த உடனேயே அது மாயையிலேயே அது வெளி பந்தங்களுக்கு ஆட்பட்டு இருப்பதால, அப்ப வெளியில தான் நமக்கு நிம்மதி இருக்கிறது, வெளியில தான் நமக்கு அமைதி இருக்கிறது, வெளியில தான் ஆனந்தம் இருக்கிறது. இந்த மாதிரி வெளிமுகமாகவே பழகப்பட்டு இருந்ததால அந்த உள்ளிருக்க மார்க்கத்துக்கு எப்படி நம்ம போய் சேருவது அப்படின்றத மறந்தே போச்சு. ஆனா டெய்லி ஞானபிதா தூக்கத்துல நம்மளுக்கு நினைவுபடுத்துறாரு அது இந்த கதி இருக்கிறதுன்றது. ஆனா அதை பத்தி நம்ம அறியறது கிடையாது. அது இந்த கதி இருந்தால் நம்ம இயல்பாகவே ஈஸ்வரனோட ஐக்கியமாக முடியும். இது தூக்கத்துல மட்டும் கிடையாதது, நீ விழிப்பு நிலையில இந்த கதி செய்ய வேண்டும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இத பத்தி நம்ம சிந்திக்கிறது கிடையாது. இயல்பாகவே டெய்லி தூங்கி எழுந்தவொடனே எவ்வளவு ஃப்ரெஷ் ஆயிடுது. எவ்வளவு டயர்டாக இருந்தாலும் அந்த மனமானது ஒரு உற்சாகம் வருதல காலையில எழுந்த உடனும். ஆனா இத பத்தி நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. அப்போ அது விழிப்பு நிலையில, அப்ப நமக்குள்ள தூங்கும் போது என்ன நடைபெற்றதோ அப்படி நமக்குள்ள விழிப்பு நிலையில அது நடத்தும் போது ஜீவனை முழுவதுமாக காப்பாற்றி கொள்ளலாம் அப்படின்னு அதை பத்தி நம்ம யோசிக்கிறது இல்லை. அதனாலதான் பிறப்பு உண்டானால் இறப்பு உண்டென்று நாம் எண்ணி இருக்கின்றோம். அது மாதிரி நினைக்கிறது தவறு. அது இறக்காமல் இருப்பதற்கு ஏதாவது வழி உண்டியா இல்லையா என்பதை யோசிக்காத காரணத்தால இந்த மாதிரி நம்ம தீர்மானிச்சிட்டோம். அப்ப அதுக்குதான் நம்ம மறிக்க படிக்க வேண்டும். அப்ப மறிக்க படித்தால்தான் நாம் நரகம் அனுபவிக்கிறதுக்கும் செத்து போகிறதுக்கும் இடம். அது படிக்காததால் தான் அந்த மாதிரி ஆச்சு. அது செத்து போகிறது இடமாச்சு. அப்ப மறிக்க படித்தால் நாம் நரகம் அனுபவத்திற்கும் செத்து போவதற்கும் இடம் கிடையாது. ஏன்னா மறிக்க என்றால் மறக்க என்று பொருள்பட எதை மறக்க வேண்டும் என்றால் நான் என்று சொல்லப்பட்ட அந்த அகங்காரத்தினுடைய அந்த நிலைமையும் உலகத்தையும் ஆகும். இந்த பிரகாரம் மறந்து தன்னுடைய ஜீவனை உள்ளில் அடக்க வேண்டும். அப்ப அந்த மார்க்கத்தை படித்து ஜீவனை அடக்கம் செய்தால் நம்ம செத்து போகிறதுக்கு இடம் கிடையாதது. அதுக்குதான் ஞானபிதா இந்த கதியை நமக்கு இது காட்டி கொடுத்திருக்கிறாரது. பொதுவாக இயல்பாகவே அந்த உலக பந்தத்தின் மேல நம்ம வெளிநோக்கியே அந்த ஜீவனை பழக்கப்பட்டு இந்த உடலும் மனமும் பொதுவா பாத்தீங்கன்னா பழக்கத்துக்கு அது அடிமை. அப்ப அந்த ஜீவன் பொறுத்தவரை அது தன்னைத்தானே, அதான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்ற மாதிரி ஜீவன் அதனுடைய அருளாலேயே அது தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும். அப்பதான் அது தானாய் தன்மயமாகி தீரும். வந்தது எப்ப அது மனதுக்கும் அகங்காரத்துக்கும் அது சேவகனாக அடிமைப்பட்டு இருக்கிறதால மாயையில நம்ம மாட்டிட்டு இருக்கோம். அப்ப அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காகத்தான் அப்ப மாயை என்ற அந்த உலகத்தை அது உருவாக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த ஜீவன் தனக்குத்தானே அது மேலேயே ஒரு சிநேகம் என்பது அந்த ஜீவனுக்கு அதை வர வேண்டும். அப்போது தான் அதை வெளியில வியாபிக்க தன் விடாமல் தனக்குள்ளே அது நிலை நிறுத்த முடியும். அது அப்ப அதுக்குதான் இந்த கதி எது. அப்ப எப்போ நம்ம இந்த உலகத்துன்னு ஒண்ணு உருவாக்கிக்கிறோமோ அப்ப அந்த உலக பந்தத்திலிருந்து நம்ம விடுதலை பெற முடியாதது. எப்போ நம்ம உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தையை உருவாக்காமல் இருப்பதற்காக ஜீவனை நமக்குள்ள அதை நிலைநிறுத்தும் போது தான் இந்த பந்தத்திலிருந்து நம்ம விடுதலை பெற முடியும். அப்பதான் உலகம் என்பது மறந்து போகும். நம்ம விட்டு அது இல்ல இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டே நான் உலகத்தை மறக்கணும்னா முடியாதது. அப்ப நமக்குள் இருக்கக்கூடிய அந்த சுவாசம் வெளியில போகவே தானே அது இந்த நிலைமை வருது. அப்ப உள்ளுக்குள்ள அதை நமக்குள்ளே அதை நிலை நிறுத்தும் போது தான்
இந்த உலக பந்தத்திலிருந்து நம்ம விடுதலை பெற முடியும். அப்பதான் அந்த ஜீவனுக்கு அந்த விமோச்சனம் என்ற ஒரு நிலை கிடைக்கும் என்பதை தான் ஞானபிதா இந்த அத்தியாயத்துல நமக்கு உணர்த்துறாரு. நாளைக்கு நம்ம ஞானபிதா காட்டி கொடுத்த இந்த சித்த வித்தையை எப்படி நமக்குள்ள அது நடத்தணும்ன்ற முறையில தான் தெளிவுபடுத்துறாரு. அது தொடர்ந்து நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நம்ம நேத்திக்கு வரைக்கும் ஈஸ்வர சேவை அப்படின்னா என்னன்னு பார்த்துருந்தோம். மோட்சம்னா என்னன்னு பார்த்துருந்தோம். பந்தம்னா என்னன்னு பார்த்துருந்தோம். இப்போ மோட்சம் அடையிறதுக்கு நம்ம வெளியில் இருக்கக்கூடிய பந்தத்தை விடணும். அப்போ தான் மோட்சம் அடைய முடியும். மோட்சம் அடைந்தால்தான் நமக்கு ஈஸ்வர சேவையை செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம கவனிச்சிருந்தோம். இப்போ அந்த மோட்சம் அடையிறதுக்கான ஒரு வழிவகையாக உலகத்தில் என்ன சொல்லி வருவாங்கன்னா, அதுக்கு சில உபதேச முறைகள் இருக்குது. அந்த உபதேசத்தை நம்ம கை கொள்ளும் போது நமக்கு மோட்சம் சித்திக்கும்னு சொல்கிறது உண்டு. அது நாம் இந்த பந்தத்திலேருந்து விடுதலை ஆகிறதுக்காக வேண்டி நாம் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் இந்த உபதேசமானது இருக்குது. அப்போது இங்கே பிரம்மரந்திரம்னு சொல்லக்கூடிய அந்த பாகத்துக்கு இந்த உடம்பு முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஜீவன் போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேல்கதி வேணுமா கீழ்கதி வேணுமா அப்படிங்கிறத கவனித்து பார்த்தோம்னா அது ஏற்கனவே அது கீழ்கதியில் தான் இருக்குது. அது புருவ மத்தியத்தில் இருக்க வேண்டிய ஜீவன் அது கீழ்முகமாக வந்ததுனால தான் அது உடம்பு முழுவதும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் மூத்திர துவாரத்தினுடைய நுனி வரைக்குமே கூட அது பரவி இருக்குது. அப்படி பரவி இருக்கக்கூடிய ஜீவனத்தை இப்போ நாம் புருவ மத்தியத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னா அதுக்கு மேல்கதி தான் நமக்கு தேவை. அப்படி ஜீவனுக்கு மேல்கதி கிடைக்கிறதுக்காக வேண்டி இந்த உலகத்தில் இப்போ ஏதாவது உபதேச முறைகளை ஏதாவது நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால், உலகத்தில் சொல்லக்கூடிய உபதேச முறைகள்லாம் கவனித்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு கடவுளுடைய பெயர்களை உச்சாடனம் செய்கிறது, மந்திர உச்சாடனங்கள் செய்கிறது, மகா வாக்கியங்களாக இருக்கக்கூடிய தத்துவமசி, அயமாத்மா பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மசத் ஜெகத் மித்யா, இந்த மாதிரியான மகா வாக்கியங்களை பிரம்ம உபதேசங்களாக அதை திரும்ப திரும்ப நாம் சொல்லிகிட்டே வர்றது. இந்த மாதிரியான வகைகளை தான் நமக்கு இங்கே சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த காயத்ரி மந்திரங்கள், இந்த மாதிரியான மந்திர உச்சாடனங்கள் செய்கிறது. இப்போ இதெல்லாம் செய்யும்போது நம்முடைய ஜீவன் என்ன ஆகுது அப்படின்னா அது சப்த ரூபமாக மேலும் நசிஞ்சு தான் போகுது. அது உள்ளுக்குள்ளாரையே நிலைநிறுத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது உண்டாகிறது இல்லை. ஏன்னா ஜீவனுக்கு மேல்கதி கிடச்சிருச்சுன்னு சொன்னால் நம்மளால் இப்படியெல்லாம் சப்திக்க முடியாது. அந்த மாதிரியான சப்தங்களை நம்ம உச்சரிக்கிறது மூலமாக அது மேலும் கீழ்கதியாக தான் போகுதே தவிர மேல்கதியாக வர்றதுக்கான நிலைமைங்கிறது உண்டாகிறது இல்லை. ஏன் இது கீழ்கதியாக போகுது அப்படின்னு சொன்னால் இந்த சப்தம் அப்படிங்கிறது அது அக்னி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. வாயு தான் தகித்து எரிந்து சப்தமாக வெளியில் போகுது. அதனால தான் சப்த ரூபமாக வெளியில் போகக்கூடிய ஜீவசக்தியான வாயுவுக்கு தேகம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி சாமி சொன்னதை கவனிச்சிருப்போம். அப்படி நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு தகித்து சப்த ரூபமாக வெளியில் போகும்போது நம்முடைய ஜீவனானது கீழ்கதியாகி நசிஞ்சு போகுது. அதைத்தான் நம்ம செத்து போகிறதுன்னு சொல்கிறோம். இப்போ அந்த ஜீவனை கீழ்கதியாக்காமல் மேல்கதி கிடைக்கிறதுக்கு தான் இந்த உபதேசங்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த சப்த ரூபமாக மந்திர உச்சாடனங்கள் செய்கிறது கண்டிப்பாக உபதேசமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது நமக்கு ஜீவனுக்கு மேல்கதி தர்றதும் கிடையாது. உபதேசம் அப்படின்னு சொன்னாலே உப அப்படின்னு சொன்னால் சமீபம்னு அர்த்தம். தேசம் அப்படின்னு சொன்னால் ஸ்தானம், ஒரு இருப்பிடம். யாருக்கு சமீபஸ்தானம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஜீவன் அதனுடைய சொந்த இடத்துக்கு போகணும். ஏன்னா இங்கே ஜீவன் ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு மோட்சமோ அந்த ஆனந்தமோ எதுவுமே நமக்கு உண்டாகிறது கிடையாது.
அது நசிஞ்சு போகக்கூடிய நிலைமையில இருக்குது அப்படின்னு சொன்னால், அது தீர்ந்து போயிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்மளால மோட்சம் அடையிறதுங்கிறது முடியாத விஷயமா போயிடுது. அப்போ இந்த ஜீவனானது அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே, புருவ மத்தியத்திலேயே, மேல்நிலையிலேயே அது இருந்துச்சு அப்படின்னு சொன்னாதான் அது நசிஞ்சு போகாமல் இருக்கும். அப்போ அது மேல் நிலைக்கு அது போகணும் அப்படின்னு சொன்னால், அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துக்கு அது போகணும்னு சொன்னால், அதுக்கு தான் நமக்கு ஒரு உபதேசம்ங்கிறது தேவைப்படுது. அது உள்ளுக்குள்ளாரையே நடக்கக்கூடிய ஒரு பயணமாக இருக்குது. இப்போ ஜீவனுடைய உற்பத்தி ஸ்தானம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜீவனுடைய சொந்த ஸ்தானம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், சாமி ஒரு உதாரணம் சொல்லியிருப்பார். நாம் ஏதோ ஒரு காட்டு வழியாக போயிட்டுருக்கும்போது திடீர்னு பின்னாடி ஒரு வெடி சத்தம் கேட்குது, இல்லை குழியில் தெரியாத நம்ம காலை அந்த இருட்டில் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம விழற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும்போது உடனே ஒரு பயம் ஏற்படுது. அந்த பயத்தில் அந்த ஜீவன் என்ன ஆகுதுன்னா, அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்தை நோக்கி போய் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. எங்கேயாவது ஸ்பீடாக போய் விழுக போனாலோ, ஏதாவது ஒரு வெடி சத்தம் கேட்டு ஒரு பயம் ஏற்பட்டாலோ, அந்த ஜீவனானது அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்தை நோக்கி போகிறத நம்மளால் உணர முடியும். ஒரு சிலருக்குலாம் அதிகப்படியான பயத்தினால அந்த ஜீவன் அங்கே போய் கொஞ்ச நேரம் இருக்கிற சூழல் கூட ஏற்படும். அப்போ அந்த சமயத்தில் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பாங்க. திரும்ப அவருக்கு அந்த உணர்வு ஏற்படுறதுக்கான வழிவகைகளை செய்ய வேண்டியதாக இருக்கும். அப்போ ஜீவனுடைய ஸ்தானம்ங்கிறது எங்கே இருக்குதுன்னா, நமக்குள்ளார, அதே சமயம் மேல் பாகத்தில் இருக்குது. அதனால தான் நம்மளுடைய சிரசிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும், மூத்திர துவாரத்தினுடைய நுனி வரைக்குமே இருக்கக்கூடிய அந்த ஜீவன் இந்த சுக்கிலத்தையும் மூத்திரத்தையும் மலத்தையும் வெளியில தள்ளக்கூடிய அளவுக்கு அது அந்த நுனி வரைக்குமே நிறைஞ்சிருக்குது. அந்த ஜீவன் தான் பயப்படும் போது அந்த மொத்த ஜீவனுமே தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்தை நோக்கி போறத கவனிக்கிறோம். அப்ப இந்த உடம்பு முழுவதும் பரவி இருந்த அந்த ஜீவன் தான் இப்ப புருவ மத்தியத்துல போய் ஐக்கியமாக வேண்டியதா இருக்குது. அப்ப அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உபதேசமானது அது எந்த வகையா இருக்கணும் அப்படின்னா, இந்த ஜீவனானது மேல்கதி அடைஞ்சு அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துக்கு, அதனுடைய சொந்த ஸ்தானத்துக்கு போறதுக்கு உதவியா இருக்கணும். அப்ப அதுக்கு மேல்கதி கிடைக்கிறதுக்கான மார்க்கமும் எங்க இருக்க முடியும் அப்படின்னா, உள்ளுக்குள்ளாரதான் இருக்க முடியும். வெளியில எந்த ஒரு மார்க்கமும் கிடையாது. வெளியில எந்த ஒரு செயல்பாடுகளுமே கிடையாது. வெளியில இருக்கக்கூடிய செயல்பாடுகள்னால நமக்கு ஜீவனானது மேல்கதி அடையிறது கிடையாது. அவனுக்குள்ளார அந்த ஜீவனானது தன்னுடைய உள்நிலை பயணத்திலேயே அது மேல்நிலையை அடையணும். அப்ப ஜீவனுக்கு தேவையான மேல்கதியை எப்படி வருவிக்கிறது, அதை எப்படி அடையிறது அப்படின்னா, இப்ப ஜீவன் உள்ளுக்குள்ளார இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஜீவனுடைய மார்க்கமும் அது மேல்கதி அடையிறதுக்கான மார்க்கமும் உள்ளுக்குள்ளாரதான் இருக்குதுங்கிறதை தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் ஜீவனுடைய மார்க்கத்தை நல்லது ஆக்கணும், நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஜீவனுக்கு மேல்கதி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய உடம்பு முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஜீவனை அந்த உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தை சரி பண்ணி அதை ஒரே கதியாக சதா நடத்த வேண்டும் அப்படிங்கிறார். இப்போ உடம்பு முழுவதும் பரவி இருந்த ஜீவன் தான் கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல் வழியா வெளியிலையும் பரவ ஆரம்பிக்குது. அதைத்தான் பந்தம்னு சொன்னோம். அப்படி வெளியில போகாமல் முதல்ல அந்த ஜீவனை உள்ளுக்குள்ளாரையே வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அது உடம்புக்குள்ளார மட்டுமே இருக்குது. அப்படி உடம்புக்குள்ளாரே இருக்கக்கூடிய ஜீவனை மறுபடியும் அதனுடைய சொந்த ஸ்தானத்துக்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டியதா இருக்குது. அதுக்கு தான் இந்த உபதேசமானது நமக்கு கொடுக்கப்படுறது. நாம வாங்கின உபதேசத்தினுடைய நோக்கம் உடம்பு முழுவதும் பரவி இருக்கக்கூடிய அந்த ஜீவனை அந்த ஜீவனுடைய சொந்த ஸ்தானத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை செய்யணும். அதனால நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உட்காந்துட்டு நாம இந்த பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறோம், மற்ற நேரங்கள் எல்லாம் வெளியில வியாபிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதனால இந்த ஜீவனுக்கு மேல்கதி கிடைக்கிறது கிடையாது. காலையில் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம்,
மத்தியானம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம், சாயங்காலம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம், ஒரு நாளைக்கு இப்படி 5 மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம். இது போதாதா அப்படின்னு கேட்டால் போதாது. இதனால ஜீவனுக்கு மேல்கதி வருவது கிடையாது. ஏன்னா இந்த ஜீவனானது வெளிமுகமாகவே பயணப்பட்டு அவ்வளோ பழக்கமாயிருக்குது. கொஞ்சமாக அது நசிஞ்சு போனாலும் அது நாசம்தான். அது கொஞ்சமேனும் நசியாமல் தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி எதுவோ அதுதான் சரியான மார்க்கம்ங்கிறது. அந்த ஜீவனை உள்ளுக்குள்ளாரே நிலைநிறுத்தி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தணும். தூங்கும்போது எப்படியும் அது உள்முக பயணத்தில் தான் இருக்குது, உள்ளுக்குள்ளாரையே மேலும் கீழும் நடந்துட்டு தான் இருக்குது, பிரம்மரந்திரத்தோட தொடர்பில் தான் இருக்குது. ஆனால் தூக்கத்திலிருந்து விழிப்பு அப்படின்னு சொல்லி நாம் இந்த உலகத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த நிலைமையில நம்மளுடைய ஜீவனானது அப்படி உள்முக பயணத்தை விட்டுட்டு வெளிமுக பயணத்திலேயே இருக்குது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது அப்படின்னா சராசரியாக ஒரு 8 மணி நேரம் நல்லா தூங்குறோம். இப்போ 8 மணி நேரம் நம்மளுடைய பாதையானது உள்முகத்தில் தான் இருக்குது. பாக்கி இருக்கக்கூடிய 16 மணி நேரமும் அது என்னவா இருக்குது அப்படிங்கிறத கவனித்து பார்த்தோம்னு சொன்னால் அது வெளிமுகமாகவே இருக்குது. அந்த 16 மணி நேரத்தில் தான் நமக்கு கிடைச்ச நேரத்தை ஜபத்துக்காக பயன்படுத்திக்கிட்டு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ அதை நம்ம ஒதுக்கி பண்ணுறோம். அதையும் தாண்டி இங்கே வெளியில் உபஜீவனத்துக்காக வியாபிக்கிறது, உபஜீவனம் முடிஞ்சும் கூட நம்மளுடைய சொந்த ஆசாபாசங்களுக்காக வியாபிக்கிறதுன்னு எவ்வளோ விஷயங்கள் அது வெளியில் வியாபிச்சுட்டு தான் இருக்குது. இப்படி வியாபிக்கக்கூடிய எல்லா நேரங்களிலுமே தடுத்து நிறுத்த வேண்டியதாக இருக்குது. அதனால தான் இந்த போர்ஷன் ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறேன். இந்த பயிற்சியை எப்போ செய்யணும் அப்படிங்கிறத இங்கே நாம் வாங்கின உபதேசத்தை எப்பெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத இங்கே சாமி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். தனதுள் வியாபித்திருக்கக்கூடிய ஜீவனை உள்ளிலுள்ள மார்க்கத்தை நன்றாக்கி அதன் வழியாக ஒரே கதியாக சதா நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் ஜீவனுக்கு கதி வருகிறது, மற்ற எந்த விதத்திலும் ஜீவனுக்கு கதி வருவதில்லை அப்படிங்கிறார். அப்போ இங்கே சதா பிராணாயாமம் செய்யாமல் நமக்கு ஜீவனுக்கு கதி கிடைக்கிறது கிடையாது. 5 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம், இன்னும் அதிகமான கூடுதல் நேரங்கள் கூட ஜெபம் பண்ணலாம். ஆனால் சதா பிராணாயாமம் அங்கே இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த கதி கிடைக்கிறதுங்கிறது முடியாத காரியம்னு சொல்லிட்டார். ஏன் அப்படின்னா நம்மளுடைய பிராணனானது அபானனாக மாற்றமடைஞ்சு அது வெளிமுக சுவாசத்தில் போயிட்டே இருக்குது. இது ஒரு பழக்கமாக அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. ஜீவன் நசிஞ்சு போய்கிட்டே இருக்கு, அபானனாக மாறி போயிட்டே இருக்குது. இந்த பழக்கத்தை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது எப்பெல்லாம் வெளியில் போகுதோ அப்போ எல்லாமே முயற்சி இல்லை இருக்கணும். நமக்கு டைம் கிடைக்கும் போது மட்டும் முயற்சி பண்ணுறது கிடையாது. ஒரு ரேஸில் ஓடுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரேஸ் முடிகிற வரைக்கும் தொடர் முயற்சியில் இருந்தால் தான் நாம் அதில் ஜெயிக்க முடியும். கொஞ்சம் களைப்பாக இருக்குதுன்னு சொல்லி ஓய்வெடுக்க முடியாது. ஜெயிச்சதுக்கப்புறம் ஓய்வு எடுத்துக்கலாம், ஆனால் அந்த கிரீஸை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஓய்வும் எடுக்க முடியாது, ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த மாதிரி தான் இந்த உபதேசமும். ஜீவனுக்கு மேல்கதி கிடைக்கிற வரைக்கும் இது உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். அங்கே ஏதாவது ஒரு ஓய்வு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஜீவனுக்கு மேல்கதியும் கிடைக்க போகிறதில்ல, இந்த உபதேசம் வாங்கினதனுடைய பலனும் இங்கே உண்டாக போகிறது கிடையாது. அதனால தான் சாமி உலக சாந்திக்குள்ள ஜீவிதம்ங்கிற நூலில் இந்த சித்த வித்தையை பற்றி சொல்லும் போது, எவராலும் வெல்ல முடியாத ஆயுதமாகும் இந்த சித்த வித்தை. இதை ஒரு நிமிஷ நேரம் கூட கீழே வைக்காமல் தொடர்ந்து அபியாசத்தில் இருந்தால் எதிராளியினுடைய கண்டம் துண்டமாகும். ஒருவேளை அந்த அபியாசிக்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த எதிராளிகள் நம்மளை பீடித்து கீழே தள்ளிடுவாங்கங்கிறார். அப்போ கீழ்நிலை அடைஞ்சு போயிடுவோம், செத்து போயிடுவோம் அப்படிங்கிறார். மேல்கதி கிடைக்கிறது கிடையாதுங்கிறார். அப்போ அந்த ஆயுதத்தை நாம் எப்பவுமே பயன்படுத்துகிற நிலைமையில் இருக்கணும். ஆபத்து வரட்டும் அப்புறம் பயன்படுத்திக்கலான்னு சொல்லி நம்ம அதை கீழே வச்சிட முடியாது. மாயா சமுத்திரமாக இருக்கக்கூடிய இந்த பெரிய ஒரு போர்க்களத்தில் அதை எதிர்த்து நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால்
அந்த ஆயுதம் எப்பவுமே நம்ம கையில் ஸ்டெடியாக இருக்கணும். கொஞ்ச நேரம் கீழே வைக்கலாம்னு சொல்லி வச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் அங்கே ஜெயிக்க முடியாது. அதனால் எப்போவுமே தயார் நிலையில் இருக்கிறது தான் ஒரு போர் வீரனுடைய வேலை. அங்கே போய் ஓய்வெடுக்க முடியாது. அந்த மாதிரி இந்த மாயா சமுத்திரங்கிற அந்த நிலைமையிலிருந்து நாம் தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாயையாக அறிவாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு நசிஞ்சு போகக்கூடிய இந்த நிலைமையை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அது நசிஞ்சு போகக்கூடிய அத்தனை நேரமும் தடுக்க வேண்டிய சூழலில் நம்ம இருந்துகிட்டே தான் இருக்கணும். அதனால தான் இங்கே சதா நடத்த வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறேன். அது ஒன்று தான் ஜீவனுக்கு மேல்கதி வருவதற்கான ஒரே ஒரு யோகிதையான ஒரு செயல். அதை தவிர்த்து வேற விஷயத்தில் வராதுன்ட்டார் அவர். மற்ற எந்த விதத்திலும் ஜீவனுக்கு கதி வருவதில்லை அப்படின்னு சொன்னால், நம்ம ரூல்ஸில் இருந்தாலோ, சாமி மேலே பக்தியாக இருந்தாலோ, நம்ம ஜீவன் மேலேயே பக்தியாக இருந்தாலோ, இல்லை வேறு என்ன காரணமாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே அதுக்குள்ளே அடங்கிடும். சதா பிராணாயாமம் செய்யலைன்னு சொன்னால் ஜீவனுக்கு மேல்கதி வராதுங்கிறது தான் இங்கே அவர் தெளிவாக சொல்கிறார். எதுக்காக இப்போ அந்த ஜீவனுக்கு அந்த மேல்கதி அவசியப்படுது அப்படின்னா, ஒருத்தர் செத்து போகிறாருன்னு வச்சுக்கோங்க. படுத்த படுக்கையாக இருக்கிறார், செத்து போகக்கூடிய தருணத்தில் இருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு மேல் மூச்சு வாங்கும், மூச்சு வாங்கிட்டே இருப்பார். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பால் கொடுப்பாங்க, துளசி தண்ணி கொடுப்பாங்க. அப்போ அவர் அந்த மேல் மூச்சு வாங்கி வாங்கி கடைசியில் அவர் அந்த சக்தியெல்லாம் இழந்து செத்து போக வேண்டிய சூழல்ங்கிறது ஏற்படும். அந்த சமயத்தில் அவருடைய சுவாச கதி எந்த பக்கம் போகுது அப்படின்னா மேல் பாகத்துக்கு தானே போயிட்டு போயிட்டு வருது. அது மேல் பாகத்தில் ஏதோ ஒரு வேலையை செய்யணும்னு முயற்சி பண்ணுது. அவருக்கு சக்தி இல்லாததுனால அந்த வேலை பூர்த்தியாகாமல் அவர் செத்து போக வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த சமயத்தில் நமக்கு ஒரு கதி தேவைப்படுதுங்கிறார். செத்து போகக்கூடிய சமயம்னு ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால், அந்த நேரத்தில் இந்த கதி இருந்துச்சுன்னு சொன்னால் நாம் செத்து போக மாட்டோங்கிறார். நம்மளை செத்து போகாமல் தடுக்கக்கூடிய கதி அது. இந்த செத்து போகக்கூடிய தருணம்ங்கிறது அது எந்த வகையில் வேணாலும் வந்துட்டு போட்டோம், எந்த உயிரினங்களாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அந்த கடைசி ஜீவன் இந்த உடம்பை விட்டு வெளியில் போகணுங்கிற நிலைமையில் அது இருக்கக்கூடிய ஒரு ஜீவன். அது அப்போ கூட அது என்ன பண்ணுதுன்னா, இந்த உடம்பை விட்டு போகிறதுக்கு பிரியப்படாமல் அதனுடைய சொந்த ஸ்தானத்துக்கு போகிறதுக்கு தான் முயற்சி பண்ணுது. எந்த ஜீவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அவர் சூசைட் பண்ணி இறக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம், யாராவது கொலை செய்யப்பட்டு அவர் இறக்குற நிலைமைக்கு போயிருக்கலாம், இல்லை ஒரு ஆக்சிடென்ட்னாலேயோ வியாதினாலேயோ இல்லை உறுப்புக்கள் பழுதடைஞ்சோ ஏதோ ஒரு வகையில் அவர் இறக்கக்கூடிய தருவாய்க்கு எந்த உயிரினம் போகிறதாக இருந்தாலும் சரி, அந்த உடம்புல இருக்கக்கூடிய கடைசி ஜீவன், அந்த கொஞ்சோண்டு இருக்கக்கூடிய அந்த ஜீவன் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக வேண்டி அந்த தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்தை நோக்கி போகிறதுக்கு தான் முயற்சி பண்ணோம். அதைத்தான் நம்ம மேல் மூச்சாக பார்த்துட்ருக்குறோம். செத்து போகிற சமயத்தில் அவர் மேல் மூச்சு வாங்கிறதுனுடைய நோக்கம், அந்த உடம்பு முழுவதும் பரவி இருந்த ஜீவனில் இப்போ கொஞ்சோண்டு இருக்கக்கூடிய மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த ஜீவன் அது அதனுடைய சொந்த ஸ்தானத்துக்கு போகிறதுக்கான முயற்சியில் இருக்குது. அதுதான் மேல் சுவாசம், மேல் கதி அப்படின்னு சொல்கிறது. அந்த சமயத்தில் நமக்கு ஒரு கதி தேவைப்பட வேண்டியதாக இருக்குது. அந்த கதி தான் நமக்கு நைட்டு தூங்கும் போதும் ஓடிட்டுருக்குது. அது நம்மளை அறியாமல் நம்மளுடைய முயற்சியிலே இல்லாமல் அது ஓடிட்டுருக்குது. எப்போ அந்த கதி நம்ம முயற்சியில் நம்மளுடைய உணர்வு நிலைமையில் அது செயல்படுத்தப்படுதோ, அப்போ நாம் அந்த இறக்கும் தருவாயில் கூட அந்த ஜீவனை கொண்டு போய் உற்பத்தி ஸ்தானத்தில் நிலைநிறுத்தி அதை சாகாமல் பார்த்துட முடியும். அது நசிஞ்சு போகாமல் அதை தடுத்துட முடியும். அப்படி ஒரு தருணத்தில் எல்லாத்துக்கும் தேவையான கதி தான் அது. இறைவனை அடையணும், தன்னை அறியணும் அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஜீவன் அது வெளியில் போய் தீரக்கூடாது. அது உடம்புக்குள்ளாரே இருக்க வைக்கிறதுக்கான கதி அது. அது உள்ளுக்குள்ளாரையே அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்தை நோக்கி கொண்டு போகக்கூடிய கதி அது. அந்த கதியை கூட சாமி இந்த சித்தவேதம் புஸ்தகத்தில் டாட் டாட் டாட்னு வச்சுருப்பார். நிறையா டாட்ஸ் போட்டு வச்சுருப்பார்.
ஏன்னா அது வாயால் சொல்ல முடியாது, அது சொற்களுக்குள் அடங்காது. எப்படி இந்த ஈஸ்வரனை வாயால் சொல்லி புரிய வைக்க முடியாதோ, அவர் சொற்களுக்குள்ள அகப்படுத்த முடியாத நிலைமையில் அவர் இருக்கிறாரோ, மௌனம் வாக்கியாய பிரகஸ்கிருத ஈஸ்வர தத்துவாய அப்படின்னு கூட ஒரு ஸ்லோகம் இருக்குது. மௌனத்தினால் மாத்திரமே ஈஸ்வரனை உணர முடியுமே தவிர அவர் வார்த்தைகளுக்குள் அகப்பட முடியாது அப்படிங்கிறபடி அந்த மேல்கதியும் கூட ஒரு வார்த்தைகளுக்குள்ள அகப்படுத்த முடியாத நிலைமையில இருக்குது. அதுதான் தூங்கும்போது நமக்கு ஓடிட்டு இருக்கக்கூடிய அது கதி. அந்த கதி தான் அசாதாரண வைத்தியனாக சாமியினால சித்தவேதம் தொடங்கிறதுக்கு முன்பே நமஸ்கரிக்கப்பட்ட ஒரு கதி. அது அசாதாரண வைத்தியனாக இருக்கக்கூடிய ஒரு கதி. அந்த கதி தான் நம்மளை இறப்பிலிருந்து காப்பாற்றக்கூடிய கதி. அதுதான் ஜீவனுக்கு தேவையான மேல்கதி. அந்த கதி உண்டாகுவதற்கு தான் நமக்கு இந்த உபதேசம் அப்படிங்கிறது நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. பொதுவாக இங்கே உலகத்தில் இருக்கக்கூடியவங்க யாருக்குமே அந்த கதி கிடைக்கிறது கிடையாது. ஆனால் எல்லாரும் நைட்டு தூங்கும் போது அந்த கதியில் தான் தூங்குறோம். அது நம்ம முயற்சியில் இல்லாததுனால அது அங்கே என்ன ஓடுது, அது எந்த நிலைமையில் இருக்குன்னே நமக்கு தெரியறதில்ல. அந்த கதியை யாரும் அபியாசிக்காதனால தான் எல்லாரும் செத்து போயிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு நிலைமையை கவனித்து பார்த்தோன்னு சொன்னால், சாகாமல் இருக்கிறதுன்னு ஒரு வழி இருக்குதான்னு சொல்லி யாரும் இது வரைக்கும் யோசிச்சதே கிடையாது. செத்து போகாமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிற கேள்வி யாரும் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. ஒரு குழந்தை எப்படி ஜனனமாகுது, அந்த குழந்தை எப்படி நல்ல விதமாக வளரணும், அந்த குழந்தை செத்து போகிறதுக்குள்ள என்னென்ன வசதிகள் எல்லாம் அடைஞ்சு என்னென்ன ஆனந்த அனுபவங்கள் எல்லாம் அடைஞ்சிருக்கணும், இதை பற்றி தான் சிந்திக்கிறோமே தவிர செத்து போகாமல் இருக்கிறது எப்படிங்கிறத உலகத்தில் இது வரைக்கும் யாரும் சிந்திச்சது கிடையாது. ஏன்னா எல்லாருக்குள்ளாரையும் ஒரு நம்பிக்கை இருக்குது. பிறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் செத்து தான் போவோன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம். அது ரொம்ப ஆழமான நம்பிக்கையாக இருக்குது. அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்குமே செத்து போகாமல் இருக்கிறது எப்படிங்கிற சந்தேகமே வர்றது கிடையாது, அந்த கேள்வியே வர்றது கிடையாது, அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. செத்து போகாமல் இருக்கிறது எப்படிங்கிறது யோசிக்காததே நாம செத்து போறதுக்கு காரணமா இருக்குது. அப்போ பிறப்புண்டென்றால் இறப்புண்டென்று நாம் எண்ணி இருக்கிறோம், அது தவறுங்கிறார் சாமி. செத்து போகாமல் இருப்பதற்கு ஏதேனும் வழி உண்டா என்று ஆலோசிக்காததாகவும் நாம் செத்து போவதற்கே காரணமாகிறதுங்கிறார். அப்போ முதல்ல செத்து போகாமல் இருக்கிறதுக்கு வழி இருக்குதாங்கிறத பார்க்கறத விட அதுக்கு முதல்ல செத்து போறதுன்னா என்னன்னு முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் செத்து போறோம்னு முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எதனால செத்து போறோம், செத்து போறதுக்கான காரணங்கள் எல்லாம் எவ்வளவோ சொல்றாங்க இல்லையா உலகத்துல. சூசைட் பண்றது, கொலை ஆகிறது, ஆக்சிடென்ட் ஆகிறது, நோய்வாய்ப்படுறது, உடல் உறுப்புகள் சேதம் அடைகிறது, இப்படி எதுவுமே இல்லைனாலும் அவர் என்ன ஆகிறாருன்னா செத்து தான் போவார். இந்த கண்டிஷன்ஸுக்குள்ளே அவர் இல்லை, ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரியே இருக்குது. அப்போ அவர் இன்னும் 200-300 வருஷம் தாண்டி அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருப்பாரான்னு கேட்டால் அதுவும் இல்லை, அவரும் செத்து தான் போவாருங்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அவ்வளோதான், அவருக்கு விதி முடிஞ்சு போச்சு, கர்மம் அற்று போயிடுச்சு, அவருடைய ஆயுள் அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லிக்கிறோம். ஸோ சயின்ஸ்லேயும் சில ரீசன்கள் சொல்கிறாங்க, நம்ம பாமர மக்களும் இந்த மாதிரியான சில ரீசன்கள்லாம் சொல்லிக்கிறாங்க, அவர் விதி முடிஞ்சு போச்சுன்னு ஏதோ சொல்லிக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே செத்து போகிறதுனா என்னன்னு யாருக்கும் தெரியறதில்ல, செத்து போகிறதுக்கான காரணமும் தெரியறதில்ல. அது தெரிஞ்சாதானே அது எப்படி அந்த இன்னும் புரிஞ்சுக்கிட்டு அந்த காரணத்தை தடுக்க முடியும், அந்த காரணம் ஏற்படாமல் நம்ம அதை தடுத்து நிறுத்த முடியும். அப்போ முதல்ல செத்து போகக்கூடிய தருவாயில் நம்மளுடைய நிலைமை என்னவா இருக்குங்கிறதையே நம்ம யோசித்து பார்த்தது கிடையாது. ஒரு செத்துப்போன பிணம் இருக்குது, அந்த பிணத்தினுடைய அவஸ்தை என்னவா இருக்குது அப்படிங்கிறது கவனித்து பார்த்தோம்னா அந்த பிணத்துக்கு தன்னை பற்றின உணர்வு கிடையாது, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உணர்வுகளும் கிடையாது. அப்போ அது தன்னையும் இந்த உலகம்ங்கிற அனுபவத்தையும் மறந்து தான் இருக்குது, அது அனுபவப்படாமல் தான் இருக்குது. ஏன்னா அதுக்குள்ள ஜீவன் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது அனுபவப்படலைங்கிற நிலைமையும் அதுக்கு புரிஞ்சுக்க முடியாது. நாம் இப்போ அனுபவமே இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு கூட அதுக்கு தெரியாது.
அதுக்கு தான் சாமி என்ன சொல்றாருன்னா, அந்த ஜீவன் நமக்குள்ளார இருக்கும் போதே செத்து போகக்கூடிய நிலைமையை நாம அனுபவிக்கணுங்கிறார். மரிக்க படிக்க வேண்டும். மரிக்க அப்படின்னு சொன்னா மறக்க என்று பொருள்படுங்கிறார். மறக்க அப்படின்னா எதையே மறக்கணும். நான் என்ற நிலைமையும் இந்த உலகத்தையும், அந்த பிணம் எதையை அனுபவிக்காம இருக்குதோ அதை நாம உயிர் இருக்கும் போதே மறந்து பழகணும். உயிர் இருக்கும் போதே செத்து போறதுனா என்னங்கிறத அனுபவப்படணும். செத்து போகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த அவஸ்தையை நாம உணர்ந்திருக்கணும். நம்மளையும் இந்த 4 அகங்காரத்தையும் இந்த உலகத்தினுடைய அவஸ்தைகளையும் நம்ம மறந்திருந்தோம் அப்படின்னு சொன்னா அதுதான் மரிக்க படிக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி மறந்து அந்த ஜீவனை உள்ளுக்குள்ள நிலைநிறுத்தி வைக்கணும். ஏன்னா இதெல்லாம் நினைவுல வந்துச்சுன்னு சொன்னா ஜீவன் உள்ளுக்குள்ளார இருக்காது, அது வெளியில போய் பந்தங்கள்ல தான் ஈடுபட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி தானே பார்த்தோம், உலகம்ங்கிற பந்தத்திலிருந்து ஜீவன் இந்த பலகைகளை பிடிச்சிக்கிட்டு அது புலம்பிட்டு இருக்குது. அப்போ உலகம்னு ஒன்று அதுக்கு நினைவுக்கு வர்றதுனால தானே அதை போய் பிடிக்குது. நான்கிற நிலைமையும் உலகம்ங்கிற அவஸ்தை அதுக்கு அனுபவத்துக்கு வர்றதுனால தானே அதை போய் கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்குது. அப்போ அந்த நிலைமையை அதுக்கு கொடுக்காம அதை வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த ஜீவன் உள்ளுக்குள்ளாரையே தான் இருக்குமே தவிர அது வெளியில போகாது. அப்படி இந்த 2 விஷயங்களையுமே நாம மறக்கிறதுக்கு தயாராகணும். அப்படி மறக்கிறதுக்கு தான் இந்த கதிங்கிறார். எப்படி தூங்கும் போது இந்த 2ஐயும் மறந்துருக்கிறோம். நான் இப்ப தூங்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வே கிடையாது நமக்கு. இப்ப தன்னை மறந்து தான் தூங்குறோம், அவங்கள மறந்துட்டு தான் தூங்குறோம். சுத்தி நடக்கிற அவஸ்தைகளும் மறந்துட்டு தான் தூங்குறோம். இப்போ மணி எவ்வளோ ஆச்சுன்னு தெரியாது, நடுராத்திரி ஆயிடுச்சான்னு தெரியாது, விடிய போதான்னு தெரியாது, பக்கத்தில் யார் நம்ம மேலே காலை தூக்கி போடுறாங்கன்னு தெரியாது, வேற ஏதாவது சப்தம் கேட்டாலும் நமக்கு தெரியறதில்ல. அப்போ தூங்கும்போது எல்லாருமே அவங்களையும் இந்த உலகத்தையும் மறந்து தான் தூங்குறோம். அதே மாதிரி பகல்லையும் நம்ம மறந்து இருக்கிறதுக்கு பழகணுங்கிறார். அப்படி மரிக்க படிக்கிற அந்த நிலைமையத்தான் இங்க உபதேசம்ங்கிறது. நான் நேத்திக்கு சொன்னபடி உபதேசம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சமாச்சாரங்களுக்காக நாம் செய்யக்கூடிய செயல்பாடு கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை சரி பண்ணிக்கிறதுக்காகவோ அதை மாற்றி அமைக்கிறதுக்காகவோ செய்யக்கூடிய செயல் கிடையாது. இந்த உபதேசமானது சரிவர கை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், கைவர பலன் அளிக்குது அப்படின்னு சொன்னால், அது முதல்ல செய்ய வேண்டிய வேலை இந்த உலகத்தை மறக்கடிச்சிடும். நம்மளையும் இந்த உலகத்தையும் மறக்கக்கூடிய அந்த பலனை தான் அது கொடுக்கும். அதனால தான் வெளியில் இருக்கக்கூடிய அவஸ்தைகளை கருத்தில் வச்சுக்கிட்டு இந்த உபதேசத்தை செய்யறதுல பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம். நம்மளுடைய எண்ணம் அப்படி இருக்கலாம், இதெல்லாம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும், அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் இந்த உபதேசத்தினுடைய பலன் அப்படி கிடையாது. இந்த வித்தை நமக்கு சரியான பலனை கொடுக்கறதாக இருந்தால் அது இந்த உலகத்தை மறக்கடிச்சிரும், நான்கிற நிலைமையை மறக்கடிச்சிரும், மரிக்க படிக்கக்கூடிய நிலைமைக்கு தான் இது கொண்டு போகும். செத்து போகும்போது நம்மளுடைய நிலைமை என்னவாக இருக்குதோ நாம் சாகாதப்பவே அதை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த சமயத்தில் தான் நமக்கு அந்த மேல்கதியை பற்றின ரகசியமே தெரியும். அந்த கதி எப்படிப்பட்டதுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த கதி கிடைக்காமல் நமக்கு மேல்கதி உண்டாகிறது கிடையாது. அந்த மேல்கதி கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்பட்டு உலக ஜனங்கள் செத்து போறாங்கிறத நம்ம பக்கத்தால இருந்து கூட நம்மளால பார்க்க முடியாது. ஒரு சிலர்லாம் 4-5 மாதம் படுத்த படுக்கையாக இருப்பாங்க, ஒரு சிலர் 1-2 வருஷம் கூட படுத்த படுக்கையாக கிடப்பாங்க. அந்த கடைசி நேரத்தில் அந்த மேல் மூச்சு வாங்கி அந்த ஜீவன் அந்த பிரம்மரந்திரத்தை கடைசி நேரத்தில் அது போய் திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. மற்ற நேரங்கள்லாம் வெளியில் வியாபிச்சு அந்த காட்சி நல்லா இருக்குது, இந்த சப்தம் நல்லா இருக்குது, இந்த நறுமணம் நல்லா இருக்குது, இந்த சுவை நல்லா இருக்குது, இந்த ஸ்பரிசம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி இப்படி எல்லா விஷயத்திலையும் மோகித்து இருந்த ஜீவன் இப்போ கடைசி காலங்களில் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக வேண்டிய ஒரு முயற்சி எடுக்குதுன்னு சொன்னால் அதுக்கு நேரமும் கிடையாது, அதுக்கிட்ட சக்தியும் கிடையாது. அது அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் மூடி இருக்கக்கூடிய பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்கிறதுக்கு அது அந்த நேரத்தில் முயற்சி பண்ணுறதை தான் நம்ம மேல் மூச்சு வாங்கிறதா பார்க்குறோம்.
அப்போ மேலேயும் கீழேயும் போய் அதை தட்டும் போது அந்த பிரம்மரந்திரம் இருக்கக்கூடிய புருவ மத்தியத்தில் இந்த கடைசி மூச்சு போய் முட்டி முட்டி அந்த முட்டுன இடம்லாம் புண்ணாகி போயிடும் படுத்த படுக்கையாக கிடக்கிறவங்களுக்கு. ஏன்னா அவங்க உடம்புல அந்த புண்ணை நிவர்த்தி பண்ணுறதுக்கு சக்தி கிடையாது, சக்தி குறைவான நிலைமையில் இருக்கிறாங்க. அந்த புண்ணு ஆறுறது கிடையாது. மேலும் மேலும் அந்த புண்ணை போட்டு அது குத்தி தொலைச்சு அந்த புண்ணில் ரத்தமும் அந்த சீலும் வெளியில் வந்து துர்நாற்றம் எடுத்து இப்படி படுத்த படுக்கையாக ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு கடைசியில் சுவாசம் முட்டி போய் ரொம்ப கஷ்டப்பட்டு செத்து போகிறாங்க. இதை நம்ம பக்கத்தால் இருந்து பார்க்குற நமக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டமாக இருக்கும்னு நினச்சி பாருங்க. அதைத்தான் சாமி நரக அவஸ்தைங்கிறார். நரக கஷ்டம்னு ஒன்று இருக்கிறதா இருந்தால் செத்ததுக்கப்புறம் நம்மளை எண்ணெய் கொப்பரையில் போடுறதெல்லாம் கிடையாது. அந்த கடைசி காலத்தில் அவங்க படுத்த படுக்கையாக இருந்து அந்த மேல் மூச்சு வாங்கி கஷ்டப்பட்டு சாகக்கூடிய அந்த நிலைமையை தான் அவர் நரக கஷ்டங்கள்ங்கிறார். அந்த நரக அவஸ்தையை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்மளாலே சகிக்க முடியலன்னு சொன்னால் அதை அனுபவிக்கிறவருக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும்னு சொல்ல முடியுமா? அவர் முன்னாடியே அந்த கதியை சரியாக அபியாசித்து பழகியிருந்தாருன்னு சொன்னால் இந்த கஷ்டமே அவருக்கு ஏற்பட்டிருக்காதுங்கிறார். முன்னமே அந்த மேல்கதி நமக்கு கிடைக்க பெற்றிருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கொஞ்சோண்டு இருக்கக்கூடிய ஜீவன் அந்த பிரம்மரந்திரத்தை போய் தட்டி திறக்கிறதுக்கான வழி கிடைச்சிருக்குங்கிறார். அப்போ இந்த நரக அவஸ்தையை அனுபவிக்கிறதுக்கோ நம்ம செத்து போகிறதுக்கோ கூட வழி ஏற்பட்டிருக்காது. அந்த மேல்கதிக்கான அடையிறதுக்கான வழி தெரியாம தான் அநேக ஜனங்கள் படுத்த படுக்கையாக கடந்து நரக அவஸ்தையை அனுபவித்து செத்து போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க. அப்போ நாமளும் கொடுக்கப்பட்ட உபதேசத்தை சரிவர பண்ணலை அப்படின்னு சொன்னால், அந்த சதா பிராணாயாமம் செய்யலைன்னு சொன்னால், நாம் உபதேசம் வாங்கி 20-30 வருஷம் கூட ஆயிருக்கலாம். ஆனால் அதை சரிவர செய்யலை, அந்த ஆயுதத்தை சரியாக பயன்படுத்தலைன்னு சொன்னால், நம்மளுடைய பிரம்மரந்திரமும் தட்டி திறக்கிறதுக்கான கதி நமக்கு கைவரலை அப்படின்னு சொன்னால், நாமளும் அதே மாதிரி முட்டி புண்ணாகி நரக அவஸ்தையை அனுபவிச்சுட்டு செத்து போக வேண்டியது தான். உபதேசம் வாங்கிட்டோங்கிறதுக்காக வேண்டி நமக்கு ஸ்பெஷல் கவுண்டரில் நம்மளை யாரும் மோட்சத்துக்குள்ளே அனுமதிச்சிட மாட்டாங்க. பலன் உண்டாகணும் அப்படின்னு சொன்னால் செயல் புரியணும், முயற்சி இருக்கணும். அந்த முயற்சியினுடைய தீவிரத்தை பொறுத்து தான் பலன் கிடைக்கும். அதனால தான் சாமிங்க சதா பிராணாயாமத்தை அவ்வளோ வலியுறுத்துறதுக்கு காரணம். அதனால் உபதேசம் வாங்கியிருக்கக்கூடிய நாம் அந்த உபதேசம் வாங்கினதுடைய நோக்கத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த ஜீவனுக்கு தேவையான மேல்கதி வர வைக்கிறதுக்கான வழி என்னங்கிறத நாம் செய்யணும். இப்போ நம்மளுடைய பிரம்மரந்திரம் மூடி இருக்குதா திறந்து இருக்குதாங்கிறத அவரவர்களே நாம் கேட்டுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். அது திறந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது. அது எந்த வகையில் நம்மளுடைய ஜீவன் வெளியில் போகணுங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டாலும் சரி, அது அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்தை நோக்கி போய் ஐக்கியமாயிரும். அது திறந்துருந்தா ஓகே. திறக்கலைன்னு சொன்னால் அந்த கடைசி நேரத்தில் திறக்கிறதுக்காகவாவது அந்த கதி நமக்கு அபியாசத்தில் இருந்திருக்கணும். அந்த கதியும் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நிலைமை அதோ கதி தான். நமக்கும் இந்த உலக ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் இருக்க போகிறதில்ல. அவங்களும் செத்து தான் போவாங்க, நாமளும் செத்து தான் போவோம். ஏதோ வித்தை வாங்கிட்டாருங்கிறதுக்காக வேண்டி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சகோதரர்கள் நம்மளுக்காக வேண்டி ஒரு சமாதி அடக்க நிலையை பண்ணலாம். வில்வம் துளசியெல்லாம் போட்டு நம்மளை மூடி வைக்கலாம். ஆனால் அங்கே உள்ள ஜீவன் இல்லைன்னா அங்கேயும் புழு அரிச்சு தான் போகும். அதனால் அவரவர்களுடைய அனுபவம் நிலையை நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாங்கிறதுக்காக தான் பொதுவாக எல்லாத்துக்குமே வித்தை வாங்கின எல்லாருமே அந்த முயற்சியில் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் சமாதி கட்டடம் பண்ணிட்டு இருக்கிறோம். யாரொருவர் சரியான பூர்வ மத்திய தியானத்துடன் ஊர்த்துவகதி அடைய பெற்று செத்து போகாமல் மரணம் அடைகிறாரோ அவருக்கு சமாதி கட்டணம் அமைக்கப்படணும்னு சொல்றாரு. அப்போ நாம போய் ஒவ்வொருத்தரையும் ஆராய்ச்சி பண்ண முடியாது இல்லையா? அவருக்கு ஊர்த்துவகதி கிடைச்சிருச்சா இல்லையா? அந்த ஊர்த்துவகதி தான் மேல்கதின்னு சொல்றது. அது கிடைச்சிருச்சா இல்லையான்னு நாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது கிடையாது. ஏன்னா அனுபவங்களை சொல்லவும் கூடாதுன்னு சொல்லிட்டார். அதனால பலவித பிரச்சனைகள்லாம் வருது. அகங்காரத்தினுடைய தன்மையெல்லாம் மாறி போயிடுது, மேலோங்குது. அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதையும் வேண்டான்னு சொல்லிட்டார். அதனால் நம்ம போய் கேட்டால் கூடவும் யாரும் சொல்ல போகிறது கிடையாது.
பார்த்தாலும் அது தெரியக்கூடிய நிலைமையிலே இல்லை. அதனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சமாதி கட்டட அமைப்பை தான் நாம் செஞ்சிட்ருக்குறோம். ஆனால் இப்போ நாம் கவனிக்க வேண்டியது, அடுத்தது யாராவது சமாதி ஆனார்னா அவருக்கு ஊர்த்துவகதி வந்துடுச்சா இல்லையா, அவருக்கு கட்டடம் அமைச்சது சரியா இல்லையா, இதை ஆராய்ச்சி பண்ணுறது கிடையாது. இப்போ எனக்கு நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு சமாதி கட்டடம் வைக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த கட்டடம் எனக்கு பிரயோஜனமாக இருக்குமா இல்லையா? என்னுடைய பிரம்மரந்திரத்தை நான் ஊதி திறந்து வைக்காம அந்த கட்டடத்தில் இருந்து நமக்கு பிரயோஜனம் கிடையாது. என்னுடைய ஜீவனுக்கு தேவையான மேல்கதியை நான் வருவிக்காம இங்கே நம்ம வெளித்தோற்றத்தில் மட்டும் ஒரு கட்டடத்தை அமைச்சு அதில் இருக்கிறதுங்கிறது எந்த வகையிலையும் பிரயோஜனம் கிடையாது. அதனால் அவரவருக்கு அந்த பிரம்மரந்திரம் திறந்து இருக்குதா மூடி இருக்குதா, அவரவருடைய நிலைமையில் அவரவர்களுக்கு அந்த மேல்கதி கிடைச்சிருக்கா இல்லையா, இதை சிந்திச்சு பார்த்து அது கிடைக்கலங்கிற பட்சத்தில் அதுக்கான முயற்சியை அதிவேகமாக எடுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த தீவிர முயற்சியில் இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நமக்கு காலங்கள் குறைவாக இருக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய மாயினுடைய போக்கில் நம்மளால் அதிகமாக எதிர்கொள்ள முடியாத சூழலில் இருக்கலாம். அதனால் நம்மளுடைய முயற்சியை நம்ம தீவிரப்படுத்தாமல் ஏனோ தானோன்னு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது இன்னும் கிடைக்கிறது ரொம்ப கடினமாயிரும். அதனால தான் அவர் சாமி இந்த ஓய்வு நாட்களையும் ஓய்வு நேரங்களில் மட்டும் நம்மளை தியானம் பண்ணுறதுக்கு அவர் சொல்லலை. எந்த வேலை செய்யும் போது எப்போவுமே உள்ளுக்குள்ளே கதி அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருக்க சொல்கிறார். அப்போ தான் ஜீவனுக்கு மேல்கதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறார். ஸோ இந்த உபதேசத்தினுடைய நிலைமை என்ன, அது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த உபதேசம் வாங்கணும்னு சொன்னால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறத நான் இந்த புஸ்தகத்தை படிக்கும் போது 4ஆம் அத்தியாயத்தில் நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம் இதுதான். நாளைக்கு அந்த உபதேசத்தை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, சரியான கதி அப்படிங்கிறது என்ன, எந்த மாதிரியான கதி வந்தால் அது சரியான வகையில் அது மேல்கதிக்கு கொண்டு போகும், இந்த உபதேசமானது எந்த வகையில் செய்யப்படணும் அப்படிங்கிறதான விஷயங்களை சாமி இந்த 4ஆம் அத்தியாயத்தில் சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றின விவரங்களை நம்ம நாளைக்கு தொடர்ந்து கவனிப்போம். அப்புறம் இன்னொரு விஷயமும் நான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தது. இன்றைக்கி கூட இப்போ நான் பாலசுப்ரமணிய கிட்ட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கேள்வி பதில் செஷனை எப்போவுமே நாம் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் தான் வச்சுருந்தோம். ஏன்னா காலையில் கொஸ்டின் பேப்பர் அனுப்பணும்னு சொன்னால் அந்த ஓய்வு நாட்களில் எல்லாருமே அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தயாராகி வந்துடுவாங்க அப்படின்னு. இருந்தாலும் கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் ஒரு சிலர் வர்றதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க சௌரியத்துக்காக வேண்டி அதை நம்ம மாற்றி அமைச்சிருந்தோம். ஸோ இப்போ அதிகமாக கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸை யாரையும் நம்ம இன்வைட் பண்ணுறதும் இல்லை, யாரும் வர்றதும் இல்லை. ஸோ அந்த நாளில் ரெகுலராக நடக்கக்கூடிய சித்தவேத விஷயங்களே நடந்துட்டு இருக்கிறதுனால பழையபடி அதை நம்ம ஞாயிற்றுக்கிழமையே கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கான செஷனாக மாற்றிக்கலாமா, அது உங்களுக்கு சௌரியமாக இருக்குமா? ஏன்னா நம்ம வேலைக்கு போயிட்டு அப்புறமா இந்த கொஸ்டின் பேப்பருக்கான விஷயங்களை திங்கக்கிழமை உட்காந்து நாம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதை விட ஞாயிற்றுக்கிழமை ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்குமா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஸோ அதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் எதாக இருந்தால் கூட நீங்கள் இங்கே தெரியப்படுத்தலாங்க. ஐயா ஆத்து நமஸ்காரங்க. ஐயா சுப்பிரமணியம் ஐயா. ஐயா ஆத்து நமஸ்காரம், எல்லாத்துக்கும் ஆத்து நமஸ்காரங்க. ஐயா ஆமாம், இதுதான் ஐயா சரியாக இருக்கும். நீங்கள் எப்பயும் போல் ஞாயிற்றுக்கிழமையே வச்சுருங்க. ஓகே சரிங்க. காலையில் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு சாயந்தரம். ஓகே கதிரே. ஆமாம், அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். சரிங்க சரிங்க. கதிரேசன் ஐயா. திருஞானம் ஐயா. அப்புறம் திருஞானம் ஐயா ஒரு சில டைம் ட்ராவலில் இருப்பார். கதிரேசன் ஐயா சொல்லுங்கள். எப்படி பண்ணாலும் சரிங்க. சரிங்க சரிங்க. ஆர்ஜி சேகர் ஐயா, வசந்தி அம்மா. நீங்க என்ன சொன்னாலும் ஓகேங்க. ஓகே தாமோதரன் ஐயா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஐயா இப்போ கொஸ்டின் பேப்பர் சண்டே சரிங்க. ஆமா, சண்டே ப்ரிப்பேர் பண்ணிட்டு மண்டே ஆன்சர் சொல்றதுக்கு இப்போ வசதியா இருக்கு. ஓகே இருக்கு. இன்னொன்னு இப்போ சண்டே நம்ம பெண்டிங்ல வைக்கிறதுனால இனி வரக்கூடிய காலத்துல எப்போ ஸ்பெஷல் ஸ்பீக்கர் பேசுறதா இருந்தாலும் எந்த தடங்களும் இல்லாம அது அப்படியே கண்டினியூ ஆகும். நம்ம அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா மாத்தி மாத்தி பண்ணோம்னா மனதளவுல நம்மளே டிஸ்டர்ப் ஆயிடுவோம். ஓகே இன்னைக்கு இருக்கா இல்லையா. சரிங்க. அதனால இது கரெக்டா இருக்கு. ஓகேங்க. சண்டே ப்ரிப்பேர் பண்ணிட்டு மண்டேவே நம்ம பதில் மட்டும் தான் சொல்ல போறோம். ஓகே சரிங்க. ஒருவேளை கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சண்டேல நம்ம இது பண்ணி. ஓகே சரிங்க. அப்போ அப்படியே பண்ணிக்கலாங்க. ஓகேங்க.
நன்றிங்க. நன்றிங்க. சரிங்க. அப்போ இது போலவே இது எப்பவும் போல் மண்டேவே இருக்கட்டும். இவர் சொல்கிறபடி யாராவது வந்தால் அவங்க பேசுகிறதுக்கான ஒரு நாளாகவே அது இருந்துட்டு போட்டோம். சரிங்க. வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்றதுக்கு இருந்தால் பகிர்ந்துக்கலாம் ஐயா, நிறைவு பண்ணுறதுக்கு முன்னாடி. வசந்தி அம்மா. இது என்னோட டவுட் ஒரு சில்லியா இருக்குல்ல ஐயா. பட் அது சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் திடீர்னு ஒரு டவுட் வந்தது. இப்போ நம்ம இன்னைக்கு பேசும்போது உடம்பு சரியாம லாங் டேர்மா இல்னஸ்ல இருக்கவங்களுக்கு அந்த பிரம்மரந்திரம் திறக்கிறேன்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம போறோம். ஓகேங்களா? அது லாங் டேர்ம் இல்னஸ்க்கு. இப்ப சடனா ஹார்ட் அட்டாக் வருது, இப்போ எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு இது இருக்கும் ஐயா? அதாவது அந்த கடைசி ஜீவனை என்ன பண்ணுதுன்னா, மேல் மூச்சு வாங்கி அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. ஆனால் இங்கே ஹார்ட் அட்டாக்கோ இல்லை மற்ற உறுப்பு பாகங்களுடைய பிரச்சனையோ இல்லை வியாதி சார்ந்த ஏதாவது பிரச்சனையோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இனி இந்த உடம்பை இயக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலை அந்த ஜீவன் உணர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால், அது தன்னை வேறு வழி இல்லாமல் அது வெளியேற்றிக்கும். இனி இந்த வீட்டில் இருக்க முடியாது, கூரை உடஞ்சி போயிடும், இனி மேலே இருக்கக்கூடிய இதெல்லாம் ரொம்ப பழுதடைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் நாம் என்ன பண்ணுவோம்? முதல் வேலையாக ஒரு நிலநடுக்கமே வருது, இனி மேலே இருக்கிற கூரை இடிஞ்சு விழுந்துருன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? முதல் வேலையை நம்மளை வெளியேற்றிடுவோம் இல்லையா, அந்த வீட்டை விட்டு. அந்த மாதிரி இந்த உடம்பை இனி இயக்க முடியாது அப்படிங்கிற சூழலை இந்த ஜீவன் உணர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால், கடைசியில் அது என்ன பண்ணுன்னா, அது தன்னை விட்டு வெளியில் போயிடும். அந்த மேல் மூச்சு வாங்கி அந்த புண்ணாகி அவளை கஷ்டப்படும் போதும் கூட அந்த ஜீவனை கடைசியாக அந்த முடிவு தான் எடுக்குது. இனி இதுக்கு மேலே முயற்சி பண்ணி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை அதுக்கு ஏற்படும் போது தான் வேறு ஏதாவது ஒரு நவதுவாரங்கள் ஏதாவது ஒரு புலன்கள் வழியாக அது வெளியில் போயிடுது. அப்படி வெளியில் போகும்போது அது முழுவதும் செத்து போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சூழல்ங்கிறது ஏற்படுது. ஸோ இந்த ஜீவனுக்கு இதை இயக்க முடியுங்கிற தீர்மானம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது வரைக்கும் அது போராடும். எப்படியாவது நாம் உண்டாக்குன இந்த ஜடத்தோடு நாம் இருக்கணுங்கிறது தான் அதனுடைய விருப்பமே. ஸோ முடியாத பட்சத்தில் அது அது எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் அது வெளியில் போயிருங்கம்மா. அது ஓகே. சோ இந்த ஆக்சிடென்ட் கேसेस, இந்த மாதிரி சடன் அட்டாக் கேसेस, இந்த மாதிரி கேसेसலாம் ஓகே 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 ஆசிரியர். ஓகேங்க. நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரம் ஐயா. ஐயா, இன்றைக்கி ஒரு சில கருத்துக்கெலாம் கரெக்டாக பின் பாயிண்ட்டாக இன்றைக்கி விழுந்தது. நம்ம காலையில் 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம், அப்புறம் இடையில 1 மணி நேரம், 5 மணி நேரம் பண்ணினாலும் கூட அது பத்தாது. உலகமாகி தான் ஜெயிச்சிட்ருக்கு. நாம் சரியான அந்த சுவாமி சொன்னது மாதிரி அந்த ஆயுதத்தை நம்ம மேக்சிமம் கீழே தான் வச்சிட்றோம். அப்போ பொறுமைங்கிற அந்த கேட்டத்தையும் விடாமுயற்சிங்கிற அந்த வாளையும் கையில் கொடுத்து அந்த ஆயுதத்தை சதா செய்ய சொல்லியிருந்தாலும் கூட, நாம் சரீர செய்யவில்லை என்றால், நாம் சமாதியில் உட்கார்ந்திருந்தாலும் கூட அது நமக்கு உபயோகமற்றதாகவே அமையுங்கிறத பாயிண்டை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நம்ம வித்தியார்த்திகள் நிறையா நம்ம பார்த்துருப்போம். நம்ம பழக்க வழக்கங்களில், நடைமுறைகளில், அக்கம் பக்கத்தில், சொந்தக்காரங்களில். அப்போ இந்த டெட் பாடிஸ்லாம் அங்கே லாஸ்ட்டில் எப்படி உயிர் போகுது? ஒரு சிலரில் கண்ணு மேலே போய் சொரிக்கிறோம், ஒரு சிலருக்கு வாய் அப்படியே கோணி இழுத்துக்கிறோம், ஒரு சிலருக்கு அப்படியே இந்த கஸ்ஸுன்னு இழுப்பாங்க. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இன்னும் ஒரு சிலருக்கு இந்த கபம் அடைச்சிக்கிட்டு கர்றுன்னு உள்ளே போக முடியாமல், வெளியே வர முடியாமல் அந்த ஜீவ அவஸ்தை, அதெல்லாம் நம்ம நேரில் பார்க்கணும். இன்னும் நிறைய ஜிஹெச்லாம் போயிட்டு நம்ம டைம் கிடைக்கும்போது பார்த்தோம்னு சொன்னால், அப்போ தான் நமக்கு நம்ம ஜீவன் மேலே உள்ள மதிப்பும் அந்த உயரிய தன்மையை நம்மளாலவே புரிஞ்சுக்க முடியும். இன்னமும் நம்ம அப்படியே அசால்ட்டாகவும் உதாசீனமாகவும் தான் நம்ம இருக்கிறோம். அப்போ உயிர் எவ்வளோ பவ்யமானது, எவ்வளவு பவித்திரமானது அப்படின்னு ஞானப்பிதா எவ்வளோ நமக்கு சொல்லியும் கூட இன்னும் அதை நம்ம உணராமல் வெளி பழக்க வழக்கங்களையே நம்ம முன்னுரிமை கொடுத்து அலைஞ்சி திரிஞ்சு அதோகதியாக போய்கிட்டுருக்கோம். அப்போ நான் காலையில் 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம், மதியம் ஒரு 5 மணி நேரம், 6 மணி நேரம், 7 மணி நேரம் பண்ணுறேன்னாலும் கூட அதை விட இப்போ ரமேஷ் ஐயா நீங்கள் எப்போ சதாகதிக்கு சதா பிராணாயாமத்துக்கு தங்களை தாங்களே தயார்படுத்தி அதுவாகவே செய்ய வைக்கிற மாதிரி ஒரு இது நிலைக்கு வரலையோ அது வரைக்கும் நம்ம பின்தங்கி தான் இருக்கோம். அதில் சக்ஸஸ் அடைய மாட்டோம் அப்படிங்கிற கருத்தை இது சொன்னீங்க. அதே மாதிரி இந்த பல ஜீவன்கள்லாம் பார்த்துருக்கேன். என்னுடைய சர்வீஸில் கூட நாங்களாம் சோல்ஜர்களை எவ்வளோ கேஷுவாலிட்டி ஆயிரும். அந்த வார் ஃபீல்டில் விட்டுட்டு போக முடியாது, தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு
அவர் அந்த பக்கம் ஒரு பக்கம், அவர் ஒரு பக்கம் பண்ணிட்டு, ஒரு பக்கம் ஃபயரிங் ஒத்தகையில் அடிச்சுக்கிட்டு அந்த ஸ்பாட்ல இருந்து அந்த சக சோல்ஜரை வந்து நம்ம காப்பாற்றி அந்த அது என்ன சொல்ல வருது, அந்த ரிஸ்க் பாயிண்ட் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு தான் அப்புறம் மறுபடியும் நாங்கள் அட்வான்ஸுக்கு போவோம். அதே மாதிரி சில நேரங்களில் வந்து இப்போ அந்த கார்கில் உச்சக்கட்டம், லே லடாக் அங்கெல்லாம் வந்து டெட் பாடிஸ்லாம் வந்து நாங்களே வண்டியில் போட்டு 5-6 பாடி ஒன்றா போட்டு அந்த 5-6 பாடிக்கு 2 பேர் காவல் காத்து கீழே வரைக்கும் கொண்டு வரணும். 1 நாள் 2 நாள் ஆயிரும் கீழே ரோடுக்கு வர்றதுக்கு. அங்கே ஏர்வே கிடைக்காது சில நேரத்தில். கிளைமேட் கண்டிஷன் அதெல்லாம் வந்து ரொம்ப 0 பாயிண்டில் போயிடும், ரொம்ப காற்றடிச்சிரும், அந்த ஒரு ஹெலிகாப்டர் கூட வர முடியாத சூழ்நிலைலாம் வந்துடும். அப்போ அந்த உயிர்கள்லாம் எப்படி போகுது, என்ன ஆகுது, எவ்வளோ கஷ்டப்படுது. அப்போ இந்த மாதிரி சமயத்தில் வந்து நான் அந்த நேரத்தில் வித்தை எடுக்கலாம் தான், உண்மைதான், அதை ஒத்துக்கிறேன். ஆனால் நாம் இது பற்றிய வந்து தீவிரமான ஆலோசனையில், தீவிரமான முயற்சியில் ஈடுபடும் பொழுது நமக்கே திடீர்னு ஒரு ஏதாவது ஒன்று ஆகுது அப்படின்னாலும் கூட அந்த கடைசி நேரத்தில் நமக்கு வந்து பயங்கிறதே இருக்காது. நம்ம ஜீவன் என்ன ஆகுது, என்ன ஆகுமோ அந்த பயமும் கொஞ்சம் கூட இருக்காது. அப்போ அந்த சமயத்தில் கூட அது வந்து அதுவாக போயிட்டு உள்ளே வந்து செட் ஆகிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி பயிற்சி செஞ்சுருக்கோம், அந்த முயற்சி செஞ்சுருக்கோம், அதில் இன்வால்வ் ஆகியிருக்கோம். அப்படிங்கிறது அந்த நம்பிக்கையின் தெளிவு நம்ம வித்தியார்த்திகளுக்கு வந்துடும். நம்ம சாதாரண மற்றவர்களைப் போல நாம் இல்லை. அப்போ என்ன ஆனாலும் சரி, சடனானாலும் சரி, இல்லை ஒரு இதானாலும் சரி, ரைட்டு நம்ம ஏற்கனவே அந்த பயிற்சி செஞ்சுருக்கோம், அதுக்குள்ளேயே அது போகும். மற்றபடி என்ன அது அந்த இடத்துல நமக்கு வந்து உடல் ரீதியாக எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ள வல்லமையும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நமக்கு வந்து ஞானப்பிதா வந்து கொடுத்துருவார். ஆகக்கூடிய மொத்தத்தில் ரமேஷையா சொன்ன மாதிரி பயிற்சியும் முயற்சியும் சதா பிரணாயமாக நம்ம கொண்டு போங்கிற கருத்தை அழுத்தம் திருத்தமாக சொன்னீங்க. ஆனந்தமாக இருந்ததுங்க, ரொம்ப சந்தோஷங்க. எல்லாத்துக்கும் ஆத்ம நமஸ்காரம். சந்தோஷங்க. சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? பண்ணிடலாங்க ப்ளீஸ். நிறைவு பண்ணிக்கலாங்க. சந்தோஷங்க. அப்போ நாம் வந்து இந்த உபதேசம் வாங்கும் போது ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சின்னு சொல்லி. அப்போ எதையுமே நம்ம சிந்திக்கக்கூடாது, எதையும் பேசக்கூடாது, இந்த புலன்கள் வழியாக அறிவாக இருக்கக்கூடிய வஸ்து வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தா தூக்க சமயத்தில் தான் அப்படி இருக்குது. தூங்கும்போது நம்ம எதையும் சிந்திக்கிறது கிடையாது, எதையும் பேசுறது கிடையாது, இந்த புலன்கள் வழியாக அறிவாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு வெளியேறதும் கிடையாது. அப்போது நமக்குள்ளார என்ன கதி ஓடுது அப்படின்னா சமீரணன்கிற அந்த கதி தான் ஓடிட்டுருக்குது. உள்நிலையிலேயே மேலும் கீழும் நடந்துட்டு இருக்கக்கூடிய கதி தான் இருக்குது. பிரம்மரந்தரத்தை தொட்டு திறக்கக்கூடிய ஒரு அவஸ்தையிலேயே தான் அது நடந்துட்டு இருக்குது. அந்த கதி தான் இப்போ நமக்கு பகல் நேரத்துலையும் வர வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்கிறார். அப்போ அந்த ஜீவனுக்கு தேவையான மேல் கதியாக இருக்கிறதே அந்த சமீரணன்கிற கதி தான். அதுதான் அந்த பிரம்மரந்தரத்தை தட்டி திறக்கக்கூடிய கதி. அதை நம்ம முன்னாடியே அபியாசம் செய்யணும் அப்படின்னு சொன்னால், இப்போ சாமி சொன்னபடி சதா மேலும் கீழும் அபியாசம் செஞ்சு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சாதாரண கதியை சமீரணன்னு சொல்லக்கூடிய அந்த சரியான கதியாக அதை நம்ம எப்போ மாற்றமடை செய்கிறோமோ அப்போ தான் அது பிரம்மரந்தரத்தை போய் தொடவாது செய்ய முடியும். இல்லைன்னா வெறுமனே நம்ம மேலையும் கீழையும் நடத்திக்கிட்டே இருப்போம், ஆனால் அது பிரம்மரந்தரத்தை தொடரதே கிடையாது. பிரம்மரந்தரத்தை தொடணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த சமீரணன்கிற கதினால் மட்டும்தான் முடியும். அதனால தான் இந்த டாப்பிக்கை சாமி முதல்லையே கொண்டு வந்துட்டார். எனக்கு ஒரு சில விஷயம் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. முதல் அத்தியாயத்தில் இவ்வளோ டீட்டெயிலிங் கொடுத்துட்டாரே, ஒரு எல்கேஜி படிக்கிற பையனுக்கு இவ்வளோ பெரிய லெசனாக எடுக்கிறதுங்கிற அளவுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏற்படுத்தினது இந்த சித்தவேதம். ஏன்னா எல்லா புஸ்தகத்துலேயுமே கிளைமேக்ஸில் தான் பெரிய பெரிய டாப்பிக்லாம் வரும். ஆனால் இதில் முதல் அத்தியாயத்திலேயே பாருங்கள் சமீரணனை பற்றி ஒரு விளக்கம். அதாவது உள்ளிலேயே மேலும் கீழுமாக நடந்து பிரம்மரந்தரத்தை தாக்கி கொண்டிருக்கக்கூடிய கதிக்கு தான் சமீரணன் சொல்லி அங்கேயே ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்டார். பிரம்மரந்தரத்தை தொடக்கூடிய கதியே சமீரணன் தான். அப்போ அந்த கதி தான் இங்கே ஜீவனுக்கு தேவையான மேல் கதியாக இருக்குது. அந்த கதியை நாம் எப்போ அபியாசத்துக்குள்ளே கொண்டு வர்றோமோ அப்போ தான் நமக்கு பிரம்மரந்தரத்தை நாம் ஜீவன் நமக்குள்ளார இருக்கும்போதே தட்டி தட்டி அதை திறந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது கிடைக்குது. அப்போ நம்மளுடைய கதியில் அந்த மாற்றம் ஏற்படாமல் நம்மளால் பிரம்மரந்தரத்தை தொடக்கூட முடியல அப்படின்னு சொன்னால் எப்படி தட்டி திறக்க முடியும்? எப்படி நம்ம செத்து போகாமல் நம்ம தப்பிக்க முடியும்? எப்படி இந்த கடைசி காலத்தில் அந்த ஜீவனை கொண்டு போய் நம்ம ஐக்கியப்படுத்த முடியும்? அப்போ நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த கதியை நம்ம மாற்றமடைய செய்யாமல் நம்ம செத்து போகிறது தவிர்க்க முடியாது. அதனால தான் இந்த சத்திய வாசகமானது கொடுக்கப்படுது. இந்த 3 நிலைமைகளுமே நாம் காப்பாற்றணும்னு சொன்னால் நமக்கு அந்த சமீரணன்கிற கதி வந்தால்தான் முடியும். அந்த கதியை நம்ம வருவிக்கிறதுக்கு தான் சாமி சதா அபியாசங்கிறத நமக்கு வலியுறுத்தி இருக்கிறாரு. அதனால் நம்ம
ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு நம்மளிருந்து எப்பெல்லாம் வெளியில் போகுதோ அப்பெல்லாம் தடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன், என்னால் அதை தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா நான் ஒரு வாய்க்கு வேலை கொடுத்துட்ருக்குறேன், என்னால் கதி அபியாசம் செய்ய முடியாது. ஆனால் கேட்டுட்டு இருக்கக்கூடிய உங்களால் அது முடியும். நான் சொல்கிறது இந்த காது தான் கேட்டுருக்குது, ஆனால் நீங்கள் இருந்து கதி அபியாசம் பண்ணிகிட்டே இதை கேட்க முடியும். இப்படி எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, இந்த வாய்க்கு வேலை தரல அப்படின்னு சொன்னால் பேசும்போதும் சாப்பிடும் போதும் தவிர மற்ற நேரம் எல்லாம் இந்த அபியாசமானது தொடர்ந்து இருக்கிறதுக்கான வைராக்கியம் நமக்கு இருக்கணும். அதுக்கு அந்த ஜீவன் மேலே அந்த பிரியம் இருக்கணும். அந்த ஜீவன் நசிஞ்சு போகுதே அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ளார எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு செயல் செய்யும் போதும் ஐயோ ஜீவனை நசிப்பிச்சு தானே இந்த செயலை செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் நித்திய அனித்திய வஸ்து விவேகம்னு சாமி 12ஆம் அத்தியாயத்தில் சொல்லக்கூடியது. அந்த வஸ்து விவேகம் யாருக்கு வருதோ அவனே மனிதன், அவனே 6வது அறிவை அடையக்கூடிய அந்த நித்தியானித்திய வஸ்து விவேகத்தை அடைந்த அந்த மனிதன் அப்படின்னு சொல்கிறார். அந்த மனிதனுக்கு தான் மோட்சமானது சொந்தமாகுது. நம்மளை மாதிரி இருகால் மிருகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மோட்சமானது சொந்தமாகிறது கிடையாது. அப்போ 2 கால் மிருகமாக இருக்கக்கூடிய நாம் மனிதனாக பரிமாணம் அடையணும் அப்படின்னு சொன்னால் இந்த வஸ்து விவேகம் நமக்கு தேவை. அதுக்கு இந்த சதா அபியாசமானது நமக்கு வேணும் அப்படிங்கிறதையும் நாம் இதில் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை நம்ம இந்த நேரத்தில் நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்து நமஸ்காரங்கய்யா. நாளைக்கு இந்த சித்த வேதத்தில் இருக்கக்கூடிய இந்த 4ஆம் அத்தியாயம் நிறைவடைஞ்சிரும். அதில் இந்த சரியான கதியை எப்படி கொண்டு வர்றது, எது சரியான கதி, பிராணாயாமம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றின விவரங்களை நம்ம பார்ப்போம். அனைவருக்கும் ஆத்து நமஸ்காரங்கய்யா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்கய்யா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நான் தவறாமல் முன்கூட்டி எல்லா பேரும் வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன், வேண்டிக்கிறேன். ஆத்ம நமஸ்காரம். கண்டிப்பா அனைவருக்கும் கலந்துக்கலாம்.